ஹலோ அண்ட் ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வை பிகாஸ் ஒரு புது விதமான ஒரு வருஷத்தை நம்ம பிஸ்னஸ்லையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம லைஃப்லையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இன்னைக்கு 10 கமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கேன். 10 கமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றதுனா என்ன? வாட் யூ மீன் பை 10 கமெண்ட்மெண்ட்ஸ்? அஃப்கோர்ஸ் கிறிஸ்டியானிட்டியில இருந்தீங்க அப்படின்னா the law of Godன்னு சொல்லுவாங்க. கடவுள் மனிதர்கள் கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 10 விதமான கட்டளைகளை என்ன பண்றாரு அப்படின்னா கொடுக்குறாரு. இந்த 10 விதமான கட்டளைகள் எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து நல்வழியில வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து செலுத்தணும், நல்வழியில அவங்களோட வாழ்க்கையை வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 10 விதமான கட்டளைகளை என்ன பண்றாரு அப்படின்னா கொடுக்குறாரு. ஓகே, நான் இங்க எந்த விதமான ஒரு கிறிஸ்டியானிட்டியை பத்தியும் எந்த ஒரு விதமான ஒரு ரிலீஜனை பத்தியும் ஒரு மதத்தை பத்தியும் நான் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வரல. எல்ஐசி அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிலீஜன், ஒரு கம்யூனிட்டி. என்னுடைய எல்ஐசி ஏஜென்ட் இந்த 2021 எந்தெந்த விதமான ஒரு கட்டளைகளை உங்களுடைய தொழிலுக்கு நீங்களாக நீங்க விதிச்சுக்கும் பொழுது உங்களுடைய தொழில் இந்த 2021 பிரம்மாண்டமாக சுலபமாகவும் உங்களால இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பேசுறதுக்காக இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்கை நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு எல்ஐசி ஏஜென்ட் 2021 நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் ஆஃப் இன்சூரன்ஸ் சேல்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஆல் டுகெதர் 2010 வருஷத்துல இருந்து இப்ப 2020 வருஷம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் எல்ஐசி ஏஜென்ட்டுடைய இன்சூரன்ஸ் ட்ரைனிங்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிராவல் பண்ணியிருக்கேன். நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் அவங்களோட சக்சஸ் ஸ்டோரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவங்களோட ஃபெயிலியர் ஸ்டோரிஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஏஜென்ட்ஸ் கிட்ட நான் வந்து மிங்கிள் பண்ணி நான் அவங்கள்ட்ட பேசும் பொழுது ஒரு விதமான அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன தடைகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கேட்டு பார்க்கும் போது அவங்கள்ட்ட ரிவ்யூ பண்ணும் பொழுது எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. இதுதான் நீங்க உங்களுடைய சக்சஸ்க்கான ஒரு பிரேக் டவுன். இதை நீங்க பண்ணதுனால ஒரு பெரிய பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண முடியல. சில அட்வைசஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த விஷயத்த நான் பண்ணி தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு பிசினஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டியை நீங்க பண்ணும் பொழுது 2021 உங்களோட இன்சூரன்ஸ் பிசினஸ் சூப்பர் டூப்பராக பண்ணலாம். ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 கமெண்ட்மெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சேல் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 64 வருஷம் ஆச்சு எல்ஐசியை பொறுத்த வரைக்கும், அதற்கும் மேற்பட்டு. ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு நேஷனல்ல வேர்ல்டு வைட்ல இன்னைக்கு விற்பனை ஆகி 300 வருஷத்துக்கு மேல இன்சூரன்ஸ் பாலிசிஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஏன் இந்த 2021 நம்ம இன்சூரன்ஸ் சேல் பண்றதுக்கான ஒரு 10 விதிமுறைகளை ஒரு கமாண்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் பிசினஸ் அப்படின்ற ஒரு பிசினஸ் ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பரிமாணத்துக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மாறிட்டு இருக்கு, ஒரு வித்தியாசமாக மாறிட்டு இருக்கு. கஸ்டமருடைய மென்டாலிட்டி இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க விற்கக்கூடிய ஒரு முறை என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விதமான மாற்றங்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு துறையில நம்ம இருக்கும் பொழுது இந்த வருஷத்துக்கு தேவையான மாற்றங்களை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட தொழிலுக்குள்ள நான் கொண்டு வரணும். ஸோ அதற்காக தான் இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்கை நான் இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அகைன் நான் சொல்ல வேண்டியது என்ன, இது மதம் சார்ந்த ஒரு விஷயமே கிடையாது. உங்களோட எல்ஐசி பிசினஸ்ல 2021 நீங்க பண்ணக்கூடிய ஒரு 10 விஷயங்களை நம்ம இன்னைக்கு வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஆர் யூ ரெடி மை டியர் ஃப்ரெண்ட்? நம்மளோட ட்ரைனிங் செஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா நீங்க ஜூம்லயும் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு சில பேர் லைவ்லயும் வந்து யூடியூப்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆர் யூ ரெடி? நீங்க யாரெல்லாம் ஜூம்ல இருக்கீங்களோ நீங்க என் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா சேட் பண்ணலாம். உங்களோட சேட் பாக்ஸ்ல நீங்க சேட் பண்ணுங்க, ஆர் யூ ரெடி? ஸோ இஃப் யூ ஆர் ரெடி அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு டைப் பண்ணுங்க. ஸோ இம்மீடியட்டா நம்மளோட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்குள்ள போயிடுவோம். ஓகே, யாரெல்லாம் இருக்கீங்க? ஓகே, சூப்பர், நிறைய மெசேஜஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்ரி ஒன் இஸ் ரெடி. ஸோ 2021 என்னென்ன விதமான ஒரு விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்பர் 1 கமெண்ட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா ஃபைண்ட் யுவர் பேஷன் மை டியர் ஃப்ரெண்ட். ஓகே, இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு பிசினஸ் அப்படின்ற ஒரு பிசினஸ்ல நம்ம வந்து பை சாய்ஸ் இல்லாட்டி பை சான்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா வந்திருப்போம். பை சாய்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாகத்தான் மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைச்சு அதற்கான ஒரு எஜுகேஷன் மெத்தட் எல்லாமே நம்ம பண்ணி அந்த எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அதே ப்ரொஃபஷனுக்கு போறது. ஸோ பை சாய்ஸ்ல நிறைய பேர் டாக்டர் ஆவாங்க, பை சாய்ஸ்ல வந்து நிறைய பேர் இன்ஜினியர் ஆவாங்க, பை சாய்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர்
க்ளோஸ்லி டு அட்வொகேட் ஆவாங்க. இந்த மாதிரி நான் இந்த ப்ரொஃபஷன் தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க கூட ஒரு கனவு இருக்கும். அந்த கனவுக்கான ஒரு செயல்பாடு அவங்க பண்ணும் பொழுது ஒரு சாய்ஸா வந்து அந்த ப்ரொஃபஷன்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருப்பாங்க. ஆனா நிறைய பேருக்கு இன்னைக்கு உலகத்துல என்ன இருக்கிறது இல்லை அப்படின்னா சாய்ஸ் வந்து கரெக்டாக அமையறது கிடையாது. நம்ம ஏதோ ஒரு ப்ரொஃபஷனுக்காக நம்ம படிப்போம். ஆனா நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா இது இன்னொரு ப்ரொஃபஷனுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ இன்னைக்கு நீங்க எல்லாமே எந்த ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு ஏஜென்ட்டா இருக்கீங்க. ஸோ நீங்க இன்சூரன்ஸ் சேல் பண்றது அப்படின்றது உங்களோட முக்கியமான பிரதானமான வேலைகளாக இருக்கு. ஸோ இந்த பிசினஸ்ல ஒரு பேஷனை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும் மை ஃப்ரெண்ட். நீங்க சாய்ஸ்ல வந்திருந்தீங்க அப்படின்னாலும் சரி ஒரு தொழிலுக்கு, ஒரு சான்ஸ்ல வந்திருந்தீங்க அப்படின்னாலும் சரி உங்களோட தொழிலுக்கு, ஆனா ஒரு பேஷனை நீங்க கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த தொழிலை நம்ம உணர்வு பூர்வமாக நம்ம செய்யறோமோ, எந்த தொழிலை நம்ம வந்து அனுபவித்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செய்யறோமோ, எந்த தொழிலை நம்ம காதலித்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து வேலை பார்க்கிறோமோ, அந்த வேலை உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த வேலை வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஆனா நீங்க பண்ணக்கூடிய வேலை உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன், மன நிம்மதியை கொடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனை, அந்த வேலையை நீங்க லவ் பண்ணும் பொழுது மட்டுமே தான் அது உங்களுக்கு சாத்தியமாக மாறும். ஸோ எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேஷன் அப்படின்றது உங்களுடைய சக்சஸ் டார்கெட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட பேஷனாக எடுத்துக்கோங்க. MDRT 2021 அப்படின்றது உங்களோட பேஷனாக எடுத்துக்கோங்க. இதுதான் என்னுடைய டார்கெட், இதுதான் என்னுடைய பேஷன், இதற்காக மட்டுமே தான் நான் இந்த வருஷம் நான் உழைக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ எந்த விதமான ஒரு இலக்குமே இல்லாத ஒரு மனிதன் எந்த இடத்துக்கும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா போய் சேர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எனக்கு இலக்கே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு தெரியவே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன், நான் சின்னதாக நான் ஒரு டிராவல் பண்ணணும். ஓகே, நான் இங்க இருந்து நான் பெங்களூர் வரைக்கும் நான் போறேன். நான் என்னோட லொகேஷன்ல இருந்து. ஸோ நான் என்னென்ன விஷயங்கள் பிளான் பண்ணணும், பெங்களூர்ல நான் எவ்வளவு நாள் தங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து டிசைட் பண்ணணும். இங்க இருந்து பெங்களூர் போறது அப்படின்றது என்னோட டார்கெட், என்னோட டிசிஷன், டெஸ்டினேஷன். ஸோ அதுக்கு போறதுக்கு நான் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணணும். எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ல போறேன், எப்படி போக போறேன், ஸோ யாரு கூட போக போறேன், இந்த மாதிரி அங்க போய் என்னோட வேலைகள் என்ன இருக்கு, அதற்கான வந்து நான் தங்குறதுக்கான முக்கியமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணணும். ஸோ அப்ப இலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணும் போது மட்டுமே தான் அதற்கான என்னென்ன வேலைகள் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவே நம்மளுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் உங்களோட இன்சூரன்ஸ் தொழிலையும் எதை நோக்கி நீங்க உங்க தொழிலை நீங்க செயல்படுத்த போறீங்க, எதை நோக்கி நீங்க உங்களோட பிசினஸ் நீங்க கொண்டு போக போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பேஷனா ஒரு டார்கெட்டை நீங்க பிக்ஸ் பண்ணும் போது மட்டுமே தான் உங்க தொழில நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானிங் உங்களால கொண்டு வர முடியும். சோ என்னென்ன விதமான ஒரு பிசினஸ் பண்ணணும், யாரை போய் பார்த்து பிசினஸ் பண்ணணும், பிரீமியம் பேசிஸ் பிசினஸ் பண்ணணுமா, நம்பர் ஆஃப் பாலிசி பிசினஸ் பண்ணணுமா, லைஃப் பேசிஸ் பிசினஸ் பண்ணணுமா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பேஷன் வித்அவுட் கன்விக்ஷன் இஸ் நத்திங் பட் தியரிட்டிக்கல் கன்செப்ஷன் சொல்லி சொல்றாங்க. ஒரு தொழிலை நீங்க பண்ணும் பொழுது நீங்க அதோட பேஷனோட நீங்க பண்ணல அப்படின்னா, ஒரு இலக்கு இல்லாம நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த தொழில் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியையும் சாட்டிஸ்பாக்சனையும் கொடுக்காது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தியரிட்டிக்கலான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும். சோ நீங்க அதிகமா என்ஜாய் பண்ண முடியாத ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும். நான் ஒரு பெரிய ஃபேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்ற ஒரு பெரிய சயின்டிஸ்ட்க்கு மேல இருக்கு நான் வந்து ஒரு பெரிய பேஷன். அவருடைய எழுதின வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தகங்கள், அவருடைய கோட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நான் படிப்பேன். சோ அவர் வந்து நம்ம உலகத்துக்காக நிறைய விதமான கண்டுபிடிப்புகளை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய விதமான ஒரு கோட்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொன்ன முக்கியமான ஒரு கோட், எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு கோட் என்ன அப்படின்னா, ஒரு இலக்கு அப்படின்ற ஒரு மனிதன், ஒரு இலக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லாத மனிதன் அரை மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு இலக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத மனிதன் அரை மனிதன் சொல்லி சொல்றாரு. அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு பேஷன் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க மனிதனே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்போ ஒரு இலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பிக்ஸ் பண்ணணும், அதுக்கு நான் பேஷனேட்டாக இருக்கணும் மை ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன இருக்கணும். சோ அதை நான் வந்து இந்த வருஷம் நான் அடைந்தே தீரணும் அப்படின்ற ஒரு பேஷன் ஒன்று வேணும். சோ இந்த ரெண்டு விஷயங்களும் அவர்கிட்ட இருக்கிறதுனாலதான்
ஒரு இலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணாரு. அந்த இலக்கு அடைவதற்கான ஒரு பேஷன் இருந்தது. அந்த பேஷன் அவருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வேலை செய்வதற்கான ஒரு தூண்டுதல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருந்தது. அதனாலதான் அவர் பிரம்மாண்டமான ஒரு கண்டுபிடிப்புகளை நம்மளுக்காக என்ன பண்ணாரு அப்படின்னா கொடுத்துட்டு போனாரு. இன்னமும் பல நூற்றாண்டுகள் கடந்தும் என்ன இருக்கு அப்படின்னா அவரோட பேரு இன்னைக்கு நிலைத்து இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, அவர் இலக்க நோக்கி என்ன பண்ணாரு அப்படின்னா பயணப்பட்டாரு. இன்னொன்னு, அந்த இலக்குக்கான ஒரு பேஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இருந்தது. திருப்பி அகைன் நான் சொல்றேன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இலக்கு அப்படின்ற ஒரு விஷயம், டார்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அவன் மனிதன் கிடையாது, அரை மனிதன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு பேஷன் அவன் கிட்ட இல்லை அப்படின்னா அவன் மனிதனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லைன்னு சொல்றாரு. ஸோ நம்ம நாம் கே வாஸ் நம்மளோட பிசினஸை இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பண்றதை விட ஒரு இலக்கை நோக்கி ஒரு பேஷனேட்டோட நம்ம பண்ணும்போது நம்ம இந்த பிசினஸ் நம்மளுக்கு ஒரு பெரிய இன்கமையும் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய விதமான சாட்டிஸ்பாக்சனையும் என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும் my friends. So உங்களோட ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா உங்களோட பிசினஸ் 2021ல உங்களுக்கான ஒரு இலக்கை நீங்க நிர்ணயம் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு தொழிலை நீங்க பேஷனேட்டா பண்ணுங்க, லவ் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. அந்த எம்டிஆர்டி பண்றது அப்படின்றது ஒரு பேராசையாக என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதை ஒரு பேஷனாக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்து பிசினஸ் பண்ணுங்க. ஸோ நம்பர் 1, ஃபைண்ட் யுவர் பேஷன். எம்டிஆர்டினா எம்டிஆர்டி மட்டும் கிடையாது. எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி, கார்பரேட் கிளப் மெம்பர்ஷிப், இல்ல கிளப் கேலக்சி, எந்த விதமான ஒரு இலக்கையும் நீங்க பேஷனேட்டாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து செயல்படலாம். ஆனா நிறைய பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இலக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த டார்கெட்டை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டிசைட் பண்ணிடுவாங்க. ஆனா நிறைய பேர்கிட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய 2வது கமிட்மெண்ட் அது என்ன அப்படின்னா, இட் இஸ் நதிங் பட் டைவர்ஷன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட். நெவர் டைவர்ட். நிறைய ஏஜென்ட்ஸ் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பார்த்திருக்கேன். ஜனவரி 1ஆம் தேதி வரும் பொழுது என்ன இருக்கும் அப்படின்னா, எம்டிஆர்டி தான் சார் என்னோட பேஷன், என்னோட டார்கெட், இதற்காக தான் நான் வேலை செய்ய போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொரு நாளும் அதற்கான வேலைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டிஃப்ரெண்டான ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜனவரி மாதம் ஒரு இன்கம் ஒன்று வரும், பிப்ரவரி மாதம் ஒரு இன்கம் ஒன்று வரும், மார்ச் மாதம் ஒரு இன்கம் ஒன்று வரும். ஸோ மார்ச் மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு பல்வேறு விதமான ஒரு முகத்தை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டைம்ல காட்டும். ஸோ மார்க்கெட் அப்படியே டர்ன் அரவுண்ட் ஆகும். அந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டீவியேட் ஆக ஆரம்பிச்சிருவாரு, மாற்று பாதையில போக ஆரம்பிச்சிருவாரு. எம்டிஆர்டிக்காக பண்ண பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரான்ச்ல நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்டெஸ்டுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிசினஸ் பண்ணுவீங்க. பிரான்ச்ல நடக்கக்கூடிய ஒரு சின்ன விதமான ஒரு காம்படிஷனுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிசினஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பிசினஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிசினஸ்ல ஒரு பெரிய விதமான அச்சீவ்மெண்ட் இருக்கும். யோசிச்சு பாருங்க, எத்தனை வாட்டி நம்ம டைவர்ட் ஆயிருப்போம் நம்மளோட இதுல. ஸோ எம்டிஆர்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருப்போம் ஒரு 3 மாசம் 4 மாசம் 5 மாசம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் விலகி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொரு விதமான டார்கெட்டை நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்னொரு விதமான டார்கெட்டை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ க்ளோஸ்லி டு முக்கியமாக நீங்க இது பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கான இலக்கை நிர்ணயம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேஷனேட்டோட அதை வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம எக்காரணத்தை கொண்டும் டைவர்ஷன் ஆகக்கூடாது. என்னுடைய இலக்கு நான் பெங்களூர் டிராவல் பண்றது அப்படிங்கும் போது நான் வேலூர்ல இருந்து நான் இன்னொரு இடத்துல நான் டைவர்ட் பண்ணேன் அப்படின்னா திருப்பதிக்கு கொண்டு போய் என்ன பண்ணிடும் அப்படின்னா என்ன விட்டுரும். அதே மாதிரிதான் நம்மளுடைய பிசினஸ் டார்கெட்டும். எங்க போகணுமோ அங்க போகிற வரைக்கும் என்னுடைய எண்ணம் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சிதறக்கூடாது. நான் டைவர்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுத்தக்கூடாது. நிறைய பேர் உங்க டார்கெட்டை நீங்க மிஸ் பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த டைவர்ஷன்ஸ். இந்த டைவர்ஷனை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ்ல இருந்து நீங்க எடுத்துருங்க. ஸோ 2வது முக்கியமான கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட தொழில்ல நீங்க உங்களோட இலக்குல இருந்து நீங்க டைவர்ஷன் ஆகக்கூடாது. ஸோ உங்க தொழில இருந்து நீங்க டைவர்ஷன் ஆகக்கூடாது. ஓகே, 3வது இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஓகே, நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டட் டாபிக்கை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டட் டாபிக் என்ன அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் டேட்டா பேஸ் இஸ் யுவர் கோல்டு மைன் மை டியர் ஃப்ரெண்ட். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கோல்டு மைன். ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர், ஒரு கன்சல்டன்ட் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஸ்டமர்ஸை நீங்க உங்க கஸ்டமர் பேஸ்ல நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வரீங்க. இதே மாதிரி 50, 100, 200, 300, 400, 500, 1000 கஸ்டமர், 2000 கஸ்டமரை நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக நீங்க கேதர் பண்ணிருப்பீங்க. இந்த கஸ்டமர் பேஸ் எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுடைய கோல்டு மைன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தங்க சுரங்கம் மாதிரி.
ஆனா இந்த தங்க சுரங்கத்தை நம்ம கரெக்டாக உபயோகப்படுத்தும் போது மட்டுமே தான் வருஷம் இந்த தங்க சுரங்கத்துல இருந்து ஒரு 40ல இருந்து ஒரு 50% எம்டிஆர்டியை உங்களால ஈஸியாக பண்ண முடியும். சோ நம்ம நிறைய டைம்ல இந்த எம்டிஆர்டியை நம்ம ஈஸியாக மிஸ் பண்ணிடுவோம். எல்லா ஏஜென்ட்டும் யாரெல்லாம் ஒரு 500 கஸ்டமர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஈஸியாக எம்டிஆர்டி குவாலிஃபை ஆக முடியும். ஏன் இன்னைக்கு 500 கஸ்டமர் பேஸ் கூட இருந்து என்னால எம்டிஆர்டி குவாலிஃபை ஆக முடியல அப்படின்னா, பேசிக் கிரைட்டீரியா கூட குவாலிஃபை ஆக முடியல அப்படின்னா, இன்னைக்கு அந்த டேட்டா பேஸ நான் ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணல அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த விதமான ஒரு சேல்ஸ் ஜாபாக இருந்தாலும் புக் சைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. புக் சைஸ் அப்படின்றது என்னன்னா, நீங்க பேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் மேனேஜரை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, அவங்களோட தொழிலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கும் போது புக் சைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்படுவீங்க. புக் சைஸ் அப்படின்றது என்னன்னா, ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எல்லாமே அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு கிராஸ் செல்லிங் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவர் ஒரு செட் ஆஃப் கிளைண்ட் இன்னைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அதுதான் அவருடைய புக் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எடுக்கிறாங்க அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு ஒரு புக் சைஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்றத அவங்க பார்த்துதான் இன்னொரு பேங்க்ல அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுக்கும் போது இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் என்ன பண்ணுவாரு, அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய கஸ்டமர் பேஸ அப்படியே இன்னொரு பேங்க்குக்கு மைக்ரேட் பண்ணி அந்த பேங்க்குக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா பிசினஸ் பண்ணி கொடுப்பாரு. சோ அப்போ ஒரு சேல்ஸ்மேன் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு அந்த புக் சைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு கஸ்டமர் பேஸ நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே தான் எனக்கு எல்ஐசி அட்வைஸ் இருக்கும். நீங்க எவ்வளவு கஸ்டமர் பேஸ நீங்க மேனேஜ் பண்றீங்க, எவ்வளவு ஃபேமிலியை மேனேஜ் பண்றீங்க, இது உங்களுடைய புக் சைஸ். இந்த புக் சைஸ நான் ப்ராப்பரான ஒரு மெத்தட்ல நான் வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணும் பொழுது எனக்கு அது ஒரு பெரிய ரிசல்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். சோ நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா டேட்டாகாம் சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க, ஆனா அதுல ப்ராப்பரான டேட்டா பேஸ் நீங்க மெயின்டைன் பண்றது கிடையாது. நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மேனுவலாக ஒவ்வொரு கஸ்டமருடைய டேட்டா பேஸையும் நீங்க வேலிடேட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட டேட்டா என்ட்ரியை நீங்க பண்ண ஆரம்பிங்க. எந்த அளவுக்கு நீங்க டேட்டாகாம் சாஃப்ட்வேர்ல ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு சாஃப்ட்வேர்ல நீங்க டேட்டா என்ட்ரின்றத ப்ராப்பரா பண்றீங்க அப்படின்னா ப்ராப்பரா பண்றீங்களோ அந்த டேட்டா மைண்ட்ல நீங்க ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சார்ட் அவுட் பண்ணலாம் ஒரு கஸ்டமரை. அதாவது என்னென்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ்லி டு நிறைய மாதிரியான டிஃப்ரெண்ட் வேல சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஒரு கஸ்டமர் எப்ப இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாரு, அவர் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து எவ்வளவு நாட்கள் ஆச்சு அப்படின்ற பேஸ் பண்ணல ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுக்கலாம். யாரெல்லாம் எனக்கு 3 வருஷம் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கல அப்படின்ற ஒரு டேட்டாவை என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுக்கலாம். அவங்க கிட்ட நான் திருப்பி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்ரோச் பண்ணி நான் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு புதுவிதமான இன்சூரன்ஸ் பாலிசியை நான் விற்பனை பண்ண முடியும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு டேட்டா பேஸை ப்ராப்பராக நான் மேனேஜ் பண்ணும் பொழுது எனக்கு பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கு. ஸோ ஒரு டெக்னாலஜி வச்சிருக்கீங்க, ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க, அதுல 2021 இன்னையில இருந்து உங்க டேட்டா பேஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வேலை பாருங்க. சோ அதை ப்ராப்பரா நீங்க கொடுத்து நீங்க வேலை பார்க்கும் போது ஒரு கோல்டு மைண்ட்ல நீங்க வந்து ஈஸியாக அதுல 40 to 50% ஆஃப் எம்டிஆர்டி கமிஷனை வாங்கலாம் ஒவ்வொரு வருடமும் இதற்கான பொட்டன்ஷியல் இருக்கு. அப்போ இங்கேயே எனக்கு என்ன வந்துருது அப்படின்னா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கான ஒரு இன்கம் ஜெனரேட் ஆயிடுது என்னோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பேஸ்ல இருந்தே. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன்னொரு 50% நான் ஒரு புது கஸ்டமர்ஸ் நான் பார்த்தேன்னா போதும். சோ இப்படி ஒவ்வொரு வருஷமும் நீங்க வேலை பார்க்கும் போதும் கூட ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஆர்டி அப்படின்றது ஒரு பெரிய குதிரை கொம்பான ஒரு விஷயமே கிடையாது. ஈஸியா சுலபமாக ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும். அதற்கு நீங்க கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எதற்கு, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் பேஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க மேனேஜ் பண்ணணும். சோ என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராமை நீங்க ரெகுலராக அட்டென்ட் பண்ணும் பொழுது இந்த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பேஸை எப்படி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணி நீங்க இன்சூரன்ஸ் பிசினஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாஸை நான் ரெகுலரான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சோ அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நீங்க அட்டென்ட் பண்றதன் மூலியமாக ஒரு டேட்டா பேஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது மூலியமாக எப்படி நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பிசினஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்கமிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல நிறைய என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய தங்க சுரங்கத்தை என்ன பண்ணாதீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஒரு மண் போட்டு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா மூடிடக்கூடாது.
தங்க சுரங்கத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். அந்த ஒவ்வொரு கஸ்டமருக்கும் என்னை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் யாருன்ற அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், அவர் யாருன்றத நான் தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த ஒவ்வொரு கஸ்டமர் கிட்டையும் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை, 2 முறை, 3 முறை இன்ட்ராக்ஷன் பண்ணும் பொழுது அவர் என்னைக்காவது ஒரு தடவை 2 to 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இன்சூரன்ஸ் பாலிசி கொடுப்பார். இன்னொரு இன்சூரன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட், ஒரு நார்மலாக இந்தியால வாழக்கூடிய ஒரு நபர் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் 5 தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த மினிமம் டு மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுவாராம். எதற்காக? அவங்களோட ஃபேமிலி ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்காக அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு, அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாரு. நம்பர் 2. நம்பர் 3, அவருடைய சைல்டோட எஜுகேஷனுக்காகவோ இல்ல மேரேஜுக்காகவோ இன்வெஸ்ட் பண்றாராம். இன்னொன்னு அவங்களுடைய சேர்க்கறதுக்கு, அவருடைய சொத்து சேர்க்கறதுக்காக கிரியேஷன், வெல்த் கிரியேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக இன்சூரன்ஸ் பண்றாரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவருடைய ஹெல்த்துக்காக இன்சூரன்ஸ் பண்றாரு. ஒரு இந்தியால வாழக்கூடிய ஒரு மனிதர் இன்னைக்கு முக்கியமாக இந்த 5 முறை என்ன பண்றாரு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வாங்குறாரு. ஸோ இந்த 5 முறை அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது ஆன் அண்ட் ஆவரேஜா இன்னைக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, 3 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா புது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு தூங்குவாராம் ஒரு கஸ்டமர். சோ அப்போ உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் உங்கள்கிட்ட மினிமம் டு மினிமம் 5 முறை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசி கண்டிப்பாக வாங்குவார். இதுக்கப்புறம் நிறைய கான்செப்சுவல் வே ஆஃப் செல்லிங் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அப்படின்றது இருக்கு. லயபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நீங்க இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க செல் பண்ணலாம். டாக்ஸ் சேவிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க செல் பண்ணலாம். சோ எம்ப்ளாயர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நீங்க இன்சூரன்ஸ் செல் பண்ணலாம். இந்த மாதிரியும் பல்வேறு விதமான கான்செப்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா அவைலபிளாக இருக்கு. ஆனா ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட 3 வருடத்துக்கு ஒரு முறை இன்சூரன்ஸ் பாலிசி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்றத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னைக்கு சொல்லுது. நிறைய இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க ரிவ்யூ பண்ணி. ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை நீங்க உள்ளுணர்ந்து யோசிச்சு பாருங்க. எந்த கஸ்டமர் எனக்கு ரிப்பீட்டடா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பிசினஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க? ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. கரெக்டாக 10ல இருந்து 15% கஸ்டமர்ஸ் மட்டும்தான் எனக்கு ரிப்பீட்டட் பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. அப்ப என்னோட கஸ்டமர் பேஸ்ல 85 கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கோமா கஸ்டமர்ஸாக இருக்காங்க. கோமா செல் மாதிரி கோமா கஸ்டமர்ஸாக இருக்காங்க. ஒரு பாலிசி எடுத்துட்டு சும்மா இருக்காங்க, ஒரு பாலிசி எடுத்து என்கிட்ட சர்வீசஸ் வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு பாலிசி எடுத்து அதற்கான பிரீமியம் பே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதற்கான நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு இதையும் நம்ம வந்து அவங்க கஸ்டமர் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, அவங்க கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் பாலிசியும் வாங்கல. ஏன் நம்மளுடைய பிசினஸ் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர் ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணப்படலை அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட 3வது முக்கியமான ஒரு விஷயம் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது என்ன அப்படின்னா இந்த 2021 டேட்டா பேஸ் இஸ் யுவர் கோல்டு மைன். ப்ரொஃபஷனலாக ஒரு சாஃப்ட்வேர்ல நீங்க வந்து டேட்டா மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. ப்ரொஃபஷனலாக நீங்க டேட்டா மெயின்டெனன்ஸ் நீங்க பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய பிசினஸ் நீங்க கொண்டு வரலாம். பெரிய பிசினஸ் நீங்க கொடுக்கறதுக்கான சான்சஸ் என்ன இருக்கு அப்படின்னா ஜாஸ்தியா இருக்கு. 4th இம்பார்ட்டன்ட் கமெண்ட்மெண்ட் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா ப்ரமோட் யுவர் செல்ஃப். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரமோட் யுவர் செல்ஃப். ரீச் யுவர் செல்ஃப் டு யுவர் கிளைண்ட். உங்களோட கிளைண்ட் கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரீச் ஆகணும். யாரு அதிகமாக ரீச் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட ப்ரமோஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு நீங்க உங்களை விளம்பரப்படுத்திக்கிறீங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர் சரவணா ஸ்டோர்ஸ்னே வச்சுக்கோமே. இந்த சரவணா ஸ்டோர்ஸ் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் அவங்க புதுவிதமான ஒரு ஸ்டோரை துவங்கும் பொழுதும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க. இந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்பயுமே நம்ம வந்து உன்னிப்பாக பார்ப்போம். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா உள்ள கொண்டு வந்துட்டு இருப்பாரு. இல்ல அவரையே பிராண்ட் அம்பாசிடராக மாத்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரை வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருப்பாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே அவருடைய வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல அவரை கொண்டு போய் அந்த சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த மக்களோட மனதுல என்ன பண்ணிடணும் அப்படின்னா உள்ள நிலைநிறுத்திடணும் அப்படின்றது அவரோட முக்கியமான எண்ணம். எந்த அளவுக்கு நீங்க உங்களை நீங்க பிரபலப்படுத்துறீங்களோ இந்த தொழில்ல அந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு இன்சூரன்ஸ் பிசினஸ் நம்ம தேடி போய் தான் நம்ம விற்பனை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்டாக, ஒரு டாப் ஏஜென்ட்டாக, ஒரு சூப்பர் ஏஜென்ட்டாக நீங்க ப்ரமோட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நம்ம விளம்பரம் படுத்துறோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இன்சூரன்ஸ்
செல் ஆகும். நீங்க எல்ஐசியை நீங்க விளம்பரப்படுத்த வேணாம். எல்ஐசியோட ஜீவன் உமங்க நீங்க விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை நீங்க விளம்பரப்படுத்தும் பொழுது கஸ்டமர், நீங்க எல்ஐசி ப்ராடக்ட் நீங்க விக்கிறீங்களா, அதுல நீங்க ஜீவன் உமங் விக்கிறீங்களா, ஜீவன் லாப் விக்கிறீங்களா, ஜீவன் லக்ஷ்யா விக்கிறீங்களான்னு பார்க்க மாட்டாங்க. உங்க கிட்ட இருந்து இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறனான்றது மட்டும்தான் அவங்களுடைய மைண்டா இருக்கும். ஸோ கஸ்டமருக்கு ப்ராடக்டோட பேரு முக்கியம் கிடையாது, ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் முக்கியம் கிடையாது. நீங்க நம்பிக்கையோட பாத்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் கிட்ட நீங்க விற்பனை பண்றீங்க இல்லையா, அந்த விற்பனை முறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையை நம்ம எங்க கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களை நீங்க ப்ரமோட் பண்றதன் மூலியமாக. ஸோ கடந்த ஒரு 3 வருஷம் 4 வருஷமா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மீடியா, சோசியல் மீடியா தான் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. யாரு சோசியல் மீடியால இன்னைக்கு அதிகமான ஒரு ஆதிக்கம் டைம் செலுத்துறாங்களோ அவங்களுக்கு பிசினஸ் அப்படின்றது உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன இருக்குது அப்படின்னா வர ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஆர்.கே. ஷெட்டி, வனமாலி ஸ்ரீனிவாசன், இந்த மாதிரி நிறைய விதமான ஒரு ஏஜென்ட்டை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூடியூப்ல அவரோட வீடியோ ரன் பண்ணக்கூடிய சிவ இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைசர். இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ்ல, ஃபேஸ்புக்லயும் சரி யூடியூப்லயும் சரி அவங்களுடைய பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனை மார்க்கெட்டிங் பண்றாங்க. சோ ஒரு மீடியால மார்க்கெட்டிங் பண்ணும் பொழுது, ஒரு பெரிய சன் டிவிலயோ வேற ஏதாவது மீடியால மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு பெரிய பொருள் செலவு பாத்தீங்க அப்படின்னா ஏற்படும். ஆனா நீங்க சோசியல் மீடியாலயோ நீங்க யூடியூப்லயோ நீங்க உங்களுடைய விளம்பரத்தை நீங்க பண்ணும் பொழுது அது உங்களுடைய கஸ்டமருக்கும் ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாம ஈஸியாக ஒரு அதிகபட்சமான எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது கிடையாது. சோ எந்த அளவுக்கு ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க போய் ரீச் ஆகுறீங்களோ, எந்த அளவுக்கு ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா போய் சேர்றீங்களோ அவங்க உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசி வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணுங்க 2021ல சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வைசராக இருக்கணும், ஒரு பிரபலமான அட்வைசராக இருக்கணும். ஃபேஸ்புக்ல நீங்க அதிகபட்சமான டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும், அதிகமான ப்ரமோஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நடக்கணும். சோ அதே மாதிரி யூடியூப்ல உங்களோட ப்ரமோஷன்ஸ் இருக்கணும். இந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாமே ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போய் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர் கன்சல்டன்ட்னே வச்சுக்கோங்களேன். எனக்கு 500க்கும் மேற்பட்ட ஃபேமிலி என்ன பண்றாங்க அப்படின்னா என்கிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்காங்க. எல்லா கஸ்டமரையும் ஒரு வருஷத்துல என்னால கவர் பண்ண முடியாது. ஒரு கேலண்டர்ஸோ டைரியோ நீங்க கொடுக்கும் போதும் கூட ஒரு லிமிடெட் கஸ்டமர் பேஸ்க்கு தான் 20 to 25% தான் அடிக்கிறீங்க. ஸோ ஏன் அந்த கஸ்டமரை தான் நம்மளால இன்டராக்ட் பண்ணி மீட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்னால டைரக்டா பிசிக்கலா ஒரு கஸ்டமரை போய் நான் மீட் பண்ண முடியாது. அப்ப என்டையர் என்னோட கஸ்டமர் பேஸை நான் மேனேஜ் பண்றதுக்கு 2021 சோசியல் மீடியாவோட நீங்க பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஏஜென்ட்டாக நீங்க இல்லை அப்படின்னா 2021ல நீங்க பெரிய ஏஜென்ட்டாக ஆக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுடைய ஃபேஸ்புக்கை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா திருப்பி எடுத்து அதை ப்ரொஃபஷனல் சைட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா மாத்துங்க. ப்ரொஃபஷனல் சைட்டாக மாத்துங்க. இன்னைக்கு போய் நீங்க பார்க்கலாம், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஷியனா என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம். அவங்களும் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சோசியல் மீடியால மார்க்கெட்டிங் பண்றாங்க, அவங்க ஃபேஸ்புக்ல மார்க்கெட்டிங் பண்றாங்க, அவங்களோட ப்ரமோஷன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பண்றாங்க. என்னுடைய தொழிலை நான் இப்படிதான் பண்றேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ ஆனா நம்ம இது வரைக்கும் நம்மளை பிரபலப்படுத்துறதுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்றது கிடையாது. ஸோ நீங்க சோசியல் மீடியால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு எல்ஐசி அட்வைசராக இருக்கும் போது, ஒரு பிரபலமான ஒரு எல்ஐசி அட்வைசராக இருக்கும் போது நீங்க போய் இன்சூரன்ஸ் பாலிசி விற்பனை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களை தேடி என்ன வரும் அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை விற்பனை பண்றதுக்கான ஒரு சான்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரமோட் யுவர் செல்ஃப். ப்ரமோட் பண்றதுக்கு என்னென்ன விதமான டூல் இருக்கு? டேட்டாகாம்ல நம்மள்ட்ட ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மேஜிக்யான் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல நீங்க என்ன பண்ண முடியும்? கஸ்டமர் கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் ப்ரமோஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும், ரிட்டையர்மெண்ட் செக்மெண்ட்டை பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு கான்செப்சுவல் ப்ரோஷர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா அவைலபிளாக இருக்கு. இந்த கான்செப்சுவல் ப்ரோஷர்ஸ் ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நீங்க இன்னமும் இந்த தொழில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப நாளா பார்க்காத ஒரு கஸ்டமர் கூட என்ன பண்ணுவார் அப்படின்னா தெரிஞ்சுக்குவாரு. ஸோ அவர்கிட்ட போய் நீங்க 2வது பிசினஸ் 3வது பிசினஸ் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் என்ன இருக்கு அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ உங்களுடைய ப்ரமோஷனுக்காக ஒரு வெப்சைட் அப்படின்ற ஒரு டூல் என்ன இருக்கு அப்படின்னா டேட்டாகாம்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாத்தையுமே, உங்களை பிரபலப்படுத்துறதுக்கான ஒரு டூல்ஸ் எல்லாத்தையுமே முக்கியமாக வாங்கி வைங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்கும், நான் இன்னைக்கு டாப் ஏஜென்ட்டாக நான் ஆகணும், அதிகபட்சமான இன்கம் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் இன்னைக்கு டாப் ஏஜென்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்களை நம்ம இன்னைக்கு எடுத்து
பண்றது கிடையாது. எந்த டாப் ஏஜென்ட்டோட பேர் வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க, அவர் கையில வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கும். எந்த ஒரு விதமான ஒரு டாப் ஏஜென்ட்டும் பாருங்க, அவர் பிரபலப்படுத்திக்கிட்டே என்ன பண்ணுவாரு அப்படின்னா இருக்காரு. சோ யாரு சோசியல் மீடியால ஒரு சொசைட்டில இன்னைக்கு பிரபலமான ஒரு நபராக இருக்காரோ அவர்கிட்ட தான் என்ன இருக்கும் அப்படின்னா போய் இன்சூரன்ஸ் பாலிசி தானாக வர ஆரம்பிக்கும். எனக்கு சுத்தி ஒரு 10 எல்ஐசி அட்வைசர்ஸ் இருக்காங்க எங்க ஏரியால. நானும் ஒரு எல்ஐசி அட்வைசர். ஆனா நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு நான் விளம்பரப்படுத்துறனோ அவங்க கஸ்டமர்ஸ் என்கிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்காக அவங்க ஆர்வமாக இருப்பாங்க. ஆனா மத்தவங்கள்ட்ட எடுக்கிறதுக்கான ஆர்வம் இருக்காது. ஏன்? அவங்கள பிரபலப்படுத்திக்கல. சோ உங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்கான ப்ரமோட் பண்றதுக்கான ஒரு விஷயங்களை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. 2021 அப்படின்ற ஒரு பிசினஸ் இயர்ல இருந்து நீங்க பாப்புலர் ஏஜென்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்க டாப் கிளாஸ் பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண முடியாது. சோ 4வது கமிட்மெண்ட் இந்த வருஷத்துக்கு நீங்க எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரமோட் யுவர் செல்ஃப். உங்களோட கஸ்டமர் கிட்ட நீங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ரீச் ஆகணும். அப்பதான் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் விற்பனை ஆகும். 5th இம்பார்ட்டன்ட் வந்து இது என்ன அப்படின்னா பி ப்ரொஃபஷனல் மை டிஃப்ரெண்ட். ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இருங்க. எப்படி ஒரு ட்ரைனிங் ஒன்று அட்டன் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினர் கிட்ட தான் நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப கான்சியஸா இருக்கீங்க. ஏன்னா அந்த ப்ரொஃபஷனல் ட்ரெயினரால மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் இன்சூரன்ஸ் பிசினஸ் ஐடியாஸ் உங்களால கொடுக்க முடியும். நீங்க சின்ன சின்ன நார்மலான வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நீங்க அட்டன் பண்றதுக்கு விருப்பம் இருக்காது. ஏன்? உங்களுக்கு தகுந்த மாதிரியான குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. எந்த ட்ரெயினர் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரோ அதற்கு அந்த ட்ரெயினர் கிட்ட தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆமா, ரைட் ஆர் ராங் மை ஃப்ரெண்ட்ஸ்? காஸ்ட்டை நம்ம பார்க்கறது கிடையாது, குவாலிட்டியை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பார்க்குறோம். அதே மாதிரியான விஷயம் தான் உங்க கஸ்டமரும் உங்ககிட்ட என்ன பண்ணுவார் அப்படின்னா யோசிப்பாரு. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஏஜென்ட்டா மாறுங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலிசமோட நீங்க உங்களோட ப்ரொஃபஷனலிசம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி உங்க ப்ரொஃபஷனலிசம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்? ஒரு கஸ்டமர் அப்ரோச் பண்ற முறையில இருந்து, ஒரு கஸ்டமர் கிட்ட பேசுற முறையில இருந்து, ஒரு கஸ்டமருடைய அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ற முறையில இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது அந்த கஸ்டமருக்கு என் மேல ஒரு நம்பிக்கை தன்மை ஏற்படும். இன்சூரன்ஸ் பிசினஸ் கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா டிராஸ்டிக்கலா டிஃபரன்ஸ் ஆயிருக்கு மை டிஃபரன்ஸ். எதனால அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே ப்ரொஃபஷனலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முக்கியத்துவமா எடுக்கிறாங்க. ஏன்? 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கும் போது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோ ஒரு பிசினஸ் மேனையோ தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்ரோச் பண்ணி பிசினஸ் பண்ணுவீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஹை இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளோட என்ன பண்றாங்க அப்படின்னா மிங்கிள் ஆகுறாங்க. இன்னைக்கு இந்தியாவோட வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ல நான் வந்து ப்ரொஃபஷனலாக இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா 2021 பிசினஸ் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்களேன், ப்ரொஃபஷனலிசம் அப்படின்றதுனா என்ன? ப்ரொஃபஷனலிசம் அப்படின்றது எல்லாத்துலயுமே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நான் கரெக்டா நான் மெயின்டைன் பண்றதுல ப்ரொஃபஷனலிசம் இருக்கு. ப்ரொஃபஷனலா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நான் தெரியணும். நான் ப்ரொஃபஷனலா உங்களுக்கு நான் தெரிந்தால் மட்டுமே தான் என்னுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருட்களை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வாங்குவீங்க. ஐ எம் ஆஸ் அ ட்ரெயினர். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஒர்க்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இருக்கேன். என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் ப்ரொஃபஷனலாக நான் பண்ணும்போது மட்டுமே தான் எனக்கு கண்டினியூஸ் கிரௌட் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஜூம் லாகின்ல 100 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஆனா மோர் தென் 100 மெம்பர்ஸ் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா யூடியூப்லயும் இன்னைக்கு வந்து இதுலயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. என்னோட ஜூம் ஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு, ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்? என்ன காரணம் அப்படின்னா எதனால அப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயினராக உங்ககிட்ட நான் ப்ரமோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. இதுவே நான் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு டிஷர்ட், ஒரு கூலிங் கிளாஸ், ஒரு கேஷுவலா வந்துட்டு நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்கும் போது உங்களுக்கு ட்ரெயினர் அப்படின்ற ஒரு விஷயத்தையே உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூகிக்க முடியாது. அதே மாதிரிதான் ஒரு இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட்டும். நீங்க கஸ்டமருக்கு முன்னாடி ப்ராப்பராக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிஹேவ் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய பிஹேவியர், உங்களோட ப்ரொஃபஷனலிசம் தான் ஒரு கஸ்டமருக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஒரு ட்ரஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த இம்ப்ரெஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம கிரியேட் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள். ஸோ என்ன அப்படின்னா இன்னைக்கு எல்ஐசி ஏஜென்சி ஒரு பிசினஸோட ட்ரெயினராக நான் மாறுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெயினராக என்ன பண்ணேன் அப்படின்னா இருந்தேன்.
அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ஒரு கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணும் பொழுது எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பேசிக்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு புக்கு கொடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா படிக்க சொன்னாங்க. ஸோ அந்த பேசிக்ஸ் ஆஃப் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல முக்கியமாக என்ன போட்டிருந்தது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்லயே ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தது. The way you dress, the way you behave, the way you behave, the way you get respect ன்னு போட்டிருந்தது. திருப்பி நான் சொல்றேன். So the way you dress, the way you behave, the way you behave, the way you get respect அப்படின்னு போட்டிருந்தது. எந்த அளவுக்கு நான் உடை உடுத்துறனோ அதற்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நடந்துக்கோனா, எந்த அளவுக்கு நான் நடந்துக்கிறனோ அதற்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுல என்ன போட்டிருந்தது, அதுல வந்து போட்டிருந்தது. அதற்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா மிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நம்மளுடைய மகாத்மா காந்தி தான். மகாத்மா காந்தி அவருடைய உடைய மாத்தினாரு. அவர் உடைய மாத்தும் பொழுதே அவருக்கு என்ன இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய அங்கீகாரம் என்னாச்சு அப்படின்னா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சோ அவரு மகாத்மா காந்தியாக மாறுறதுக்கு முன்னாடி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக என்ன பண்ணாரு அப்படின்னா இருந்தாரு. அப்ப அவருடைய தொழில் என்ன அப்படின்னா அட்வொகேட், பேரிஸ்டராக இருந்தார். அதற்கு தகுந்த மாதிரி சூட்டு, கோட்டு, டை எல்லாத்தையுமே போட்டிருந்தாரு. நீங்களும் நிறைய வந்து கூகுளோட பிக்சர்ஸ்ல நீங்க அவருடைய போட்டோஸ் நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுடைய வந்து நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் சுதந்திரத்துக்காக அவர் கையில எடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னா அகிம்சை அப்படின்ற ஒரு ஆயுதத்தை என்ன பண்ணாரு அப்படின்னா கையில எடுத்தாரு. சோ அப்போ அகிம்சை அப்படின்ற ஒரு ஆயுதத்தை எடுக்கக்கூடிய ஒரு நபர் சிம்பிளிசிட்டியாக என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும், எளிமையாக இருக்கணும். சோ ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கைண்ட் பர்சனாக என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். அப்ப அதற்காக அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய உடையை என்ன பண்றது அப்படின்னா சேஞ்ச் பண்றது. சோ சூட்டு, கோட் எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு அப்படின்னா கழட்டி போட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து கதராடியை மட்டுமே என்ன பண்ணாரு அப்படின்னா உடுத்தினாரு. சோ அந்த சிம்பிளிசிட்டி வரும் பொழுது அவருடைய உடைய மாத்தும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரியான பிஹேவியர் என்னாச்சு அப்படின்னா மாறுச்சு. அந்த பிஹேவியர் மாறும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரியான மரியாதை கிடைச்சிச்சு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மகாத்மா காந்தி சூட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு நின்று நான் தான் மகாத்மா காந்தின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்ப முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் என்ன விதமான உடை உடுத்துறனோ அதற்கு தகுந்த மாதிரி தான் பிஹேவியர் இருக்கும். ஸோ அப்போ உங்களோட பிஹேவியர் உங்களோட ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்டாக நீங்க மாறுறதுக்கு முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட உடையை நீங்க மாத்தணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எத்தனை பேருக்கு இங்க இருக்கவங்கள உங்களுக்கு மிஸ்டர் ராஜேஷ் சத்தோஸ்கர் தெரியும்? மிஸ்டர் ராஜேஷ் சத்தோஸ்கர் தெரியும் மை டியர் ஃப்ரெண்ட்? மிஸ்டர் ராஜேஷ் சத்தோஸ்கர் அவருடைய ப்ரொஃபஷனலிசம்ஸ் பார்த்திருக்கீங்களா? அவருடைய போஸ்ட் பார்த்திருக்கீங்களா? எப்பயுமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ எப்பயுமே அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அவர் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்வைசர். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பிசினஸ் வந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றாரு அப்படின்னா டிஓடி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் ஆக சக்சஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டா இருக்காரு. ஏன் அப்படின்னா அவருடைய ப்ரொஃபஷனலிசம். ஆனா நம்ம எங்க லேக் ஆகுறோம்? இன்னும் நம்ம ப்ரொஃபஷனலிசம்ல நம்ம லேக் ஆகுறோம். பட் இதுவே இந்தியாவை தாண்டி கொஞ்சம் வந்து மலேசியாக்கோ சிங்கப்பூர்லயோ இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலிசமே என்ன இருக்கு அப்படின்னா வித்தியாசமாக இருக்கு, டிராஸ்டிக்கலாக இருக்கு. சோ இங்க நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். ஆனா அவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஹை எட்டிகேட்டா இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட நான் கேட்கும் போது எப்பயுமே இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே, சோ கஸ்டமர் பிளேஸ்க்கு இப்படிதான் போவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆமா சார் நான் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், நான் இப்படி போனாதான் அவங்க ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க மைண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யோசிப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலிசத்துக்கு நம்ம எப்போ நம்ம கிரியேட் ஆக போறோம்? சோ சுலபமா அவங்களுக்கான பிசினஸ் சக்சஸ் ஈஸியா கிரியேட் ஆகுது அப்படின்னா அதற்கு அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன விதமான ப்ரொஃபஷனலிசம் இருக்கணும்? உங்களோட ப்ரொஃபஷனலிசம்ல நீங்க ப்ரொஃபஷனலாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெஸ் பண்ணணும், ப்ரொஃபஷனலாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேசணும், ஒரு கஸ்டமர் கிட்ட ப்ரொஃபஷனலாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிஹேவ் பண்ணணும். கை கொடுக்கறதுல இருந்து அவர்கிட்ட நீங்க உட்கார்ந்து பேசுற முறையில இருந்து எல்லாமே என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு ஹைஃபையாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு எந்த ஏஜ் குரூப் கிட்ட நீங்க அதிகமாக இன்சூரன்ஸ் பாலிசிஸ் நீங்க செல் பண்றீங்க? 25ல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கஸ்டமர் கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணி நீங்க இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்றீங்க. அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒரு மாடர்ன் கஸ்டமர்ஸ், ஹை ப்ரொஃபஷனலிசம்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கஸ்டமர்.
அப்போ உங்ககிட்ட அந்த ப்ரொஃபஷனலிசம் இல்லை அப்படின்னா ஏன் அவங்க உங்ககிட்ட வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கணும்? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது இல்லையா? ஸோ உங்களை நீங்க இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களை நீங்க கொண்டு போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களோட 5வது முக்கியமான ஒரு கமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்க ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்டாக இருக்கணும். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை விற்பனை பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்டாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். 6வது முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ஹேபிட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட். ஹேபிட்ஸ். ஸோ உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த எண்ணம்க்கு அடுத்தது முக்கியமாக அந்த எண்ணத்தை பேஸ் பண்ணி நீங்க என்ன விதமான பழக்க வழக்கத்துல நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த பழக்க வழக்கம் ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு குவாலிஃபைட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக உங்களால மாற முடியும். ஸோ உங்களுக்கான உங்க தொழில் சார்ந்த நல்ல பழக்கங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டிஃபரன்ஸ். ஸோ உங்க தொழில் சார்ந்த ஹேபிட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்ன விதமான ஹேபிட்ஸ்? நல்ல ஒரே ஒரு விஷயம் பார்ப்போமே. ஹேபிட்ஸ் என்னென்ன விதமான ஒரு ஹேபிட்ஸ் இருக்கணும்? நல்ல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. யுவர் ஹேபிட்ஸ் வில் டிட்டர்மைன் யுவர் ஃபியூச்சர். நீங்க எல்ஐசி ஏஜென்சி பிசினஸ்ல எந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் ஏஜென்ட்டாக மாறணும், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்டாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பழக்க வழக்கத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாத்திக்கணும். சோ உங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சோ ஒரு புது விஷயத்தை கத்துக்கிற மாதிரியான பழக்க வழக்கங்களா இருக்கணும். உங்க பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக இருக்கணும். உங்களோட பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்காக, உங்களோட இலக்கை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு பழக்க வழக்கமாக இருக்கணும். உங்களோட பழக்க வழக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹேபிட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்டாக இருக்கணும். சோ அப்போ எல்ஐசி ஏஜென்ட் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்ஸ்லாம் என்னென்ன? நம்பர் 1 ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹேபிட் ஆஃப் டெய்லி ப்ராஸ்பெக்டிங். நம்ம பண்ணாத ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம தொழில்ல டெய்லி ப்ராஸ்பெக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்றது இல்ல. Prospecting is not a daily activity. Prospecting is not an activity, my dear friends. Activity அப்படின்றது என்னங்க? எப்பயாவது ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பண்றதுதான் ஆக்டிவிட்டி. ஆனா ரெகுலரா பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஹேபிட். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நெக்ஸ்ட் டேல நான் எந்த கஸ்டமர் கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்றத இன்னைக்கே நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா டிசைட் பண்ணிடணும். உங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் பேஸ்ல யாரு எனக்கு இப்போ இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குவாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தேடி 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 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்கணும். அப்ப டெய்லி ப்ராஸ்பெக்டிங் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணும் பொழுது ஈஸியாக உங்களால வந்து அதிகபட்சமான இன்சூரன்ஸ் பாலிசி பண்ண முடியும். எந்த கஸ்டமர் கிட்டயுமே நீங்க டிபெண்டன்ட்டாக இருக்க மாட்டீங்க. ஒரு எல்ஐசி ஏஜென்ட் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லாக வந்து பிசினஸ் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு 10 கஸ்டமர் கிட்ட நான் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அப்ரோச் பண்ணி நான் வந்து பிரசன்டேஷன் கொடுப்பேன். அந்த 10 கஸ்டமருமே எனக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆசைப்படுவேன். ஆனா அது நடக்காத காரியம் மை டியர் ஃப்ரெண்ட். சோ உங்களோட பிசினஸ் ஃபனலை நீங்க இன்க்ரீஸ் பண்ணும் போது, உங்களுடைய நம்பர் ஆஃப் ப்ராஸ்பெக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் போது ஈஸியாக உங்களோட பிசினஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதிகரிக்கும். சோ அப்போ அந்த ப்ராஸ்பெக்டிங் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும், டெய்லி ப்ராஸ்பெக்டிங் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். சோ இன்னொன்னு, ஹேபிட்ஸ் ஆஃப் பிளான் யுவர் டெய்லி ஆக்டிவிட்டிஸ். உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணணும். சிம்பிள். இன்னைக்கு காலையில நான் வந்து இன்னைக்கு இன்சூரன்ஸ் பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல யாரை பார்க்க போறேன், என்ன வேலைகளை நான் பண்ண போறேன், எந்த வேலைகள் நான் பண்ணேன் அப்படின்னா என்னோட பிசினஸ்க்கு ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ 11 மணிக்கு என்னோட அப்பாயின்மெண்ட் என்ன, 12 மணிக்கு என்னோட அப்பாயின்மெண்ட் என்ன, எப்ப நான் வந்து லஞ்ச் பிரேக் எடுக்கணும் இன்னைக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ப்ரீ டிட்டர்மைன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை செய்யணும். ஆனா நிறைய ஏஜென்ட் கிட்ட நான் பாக்குறது என்ன அப்படின்னா, மனம் போன போக்குல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் என்ன பண்றாங்க அப்படின்னா பண்றாங்க, அவங்களுடைய நேரத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா செலவிடுறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன, உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயங்களை உங்க மைண்ட்ல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? அதனாலதான் இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நீங்க என்ன பழக்க வழக்கத்தை நீங்க கிரியேட் பண்ணணும், ஒரு நாளைக்கு என்னோட டேவை நான் பிளான் பண்ணாம இன்னைக்கு இன்சூரன்ஸ் சேல் பண்றதுக்கு நான் வெளியே போகவே கூடாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டை நான் வந்து முன்னாடியே நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். ஸோ உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். டெய்லி ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா டெய்லி பண்ண ஆரம்பிக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, ஹேபிட் ஆஃப் ஸ்டார்டிங் யுவர் ஒர்க் ஆன் டைம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க கரெக்டாக நீங்க டைம்ல நீங்க உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் யோசிச்சு பாருங்க, ஒரு சேலரிடு பர்சன்
ஒரு என்ன பண்றாரு அப்படின்னா 9:30 ஆஃபீஸ் அப்படின்னா 9:30க்கு அவர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம டைம்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய காம்ப்ரமைசேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துருச்சு. நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, எனக்கு இப்போ சின்னதா ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ இன்னையில இருந்து ஒரு கமிட்மெண்ட் ஒரு கிரியேட் பண்ணுங்க. ஹேபிட் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் டைம். 9:30க்கு என்னோட பிசினஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 9:30 ஸ்டார்ட் பண்ணணும். 10 o'clock நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்க. 11 o'clock ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தொழில நீங்க கரெக்டான டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு அதிகபட்சமான ஒரு நேரத்தை உங்க தொழில வந்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா செலவிட முடியும். சோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் டைம் ஆஃப் மேனேஜிங் யுவர் டைம், ஹேபிட் ஆஃப் மேனேஜிங் யுவர் டைம், ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் லாக்ஸ். ஒரு நாளைக்கு நீங்க வந்து எந்த கஸ்டமரை பார்த்தீங்களோ அந்த கஸ்டமர் கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எழுதி வைக்கணும். டேட்டாகாம் சாஃப்ட்வேர்லயே என்ன இருக்கு அப்படின்னா லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்க அங்கேயே போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். எந்த கஸ்டமரை போய் பார்த்தேன், இன்னைக்கு அவருக்கும் எனக்கும் என்ன விதமான இன்ட்ராக்ஷன் இருக்கு, நெக்ஸ்ட் அவருக்கு என்னைக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்றத கூட நீங்க டேட்டாகாம் சாஃப்ட்வேர்ல நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட அப்பாயின்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு சொல்லும். சோ அந்த டைம்ல ரெண்டாவது கஸ்டமர் ரெண்டாவது டைம்ல போய் நீங்க பார்க்க போகும்போது முன்னாடி டிஸ்கஷன், ஃபர்ஸ்ட் டே டிஸ்கஷன், ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிஸ்கஷன் எப்படி இருந்தது அப்படின்றத கூட நீங்க ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ லாக் எழுத ஆரம்பிங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இந்த கஸ்டமர் கிட்ட நான் என்ன பார்த்து பேசினேன், ரெண்டாவது மீட்டிங்ல என்ன பார்த்து பேசினேன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் போது கஸ்டமர் கிட்ட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். சார் லாஸ்ட் டைம் நம்ம இந்த விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆயிடும் அப்படின்னா கஸ்டமர் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும் பொழுது என்ன பேசணும் லாஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு மறந்து போயிடும். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 2 to 3 விதமான கஸ்டமர்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேனேஜ் பண்ணிட்டே இருக்கும். சோ ஹேபிட் ஆஃப் இம்ப்ரூவிங் எவ்ரிடே, உங்களை நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பழக்க வழக்கத்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹேபிட் ஆஃப் ஆஸ்கிங் क्वेश्चंस டு யுவர் செல்ஃப். உங்ககிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டுக்கணும். உங்ககிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டுக்கணும். எப்போ எந்த நபர் நான் எனக்குள்ள நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறனோ அப்ப நான் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா போக முடியும். என்ன விதமான கேள்வி? நான் இன்னைக்கு என்னோட ப்ரொஃபஷனை நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேனா? இன்னைக்கு நாள் என்னுடைய நாள் கரெக்டான நாளாக இருந்ததா? இன்னைக்கு நான் என்னோட ப்ரொஃபஷனுக்கும் என்னோட தொழிலுக்கும் நான் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருக்கேனா இல்லையா? இன்னைக்கு நான் வந்து ஒரு எவ்வளவு வருமானத்துக்காக நான் வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு நீங்க ரிவ்யூ பண்ணும் போது மட்டுமே தான் அது உங்களுக்கு வந்து நீங்க உங்க தொழில நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும். சோ ஒரு ட்ரெயினர் உங்களை கேள்வி கேட்க மாட்டார், ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் உங்களை கேள்வி கேட்க மாட்டார். நீங்க உங்க தொழில நீங்க மேம்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்க நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கணும். மை ஃப்ரெண்ட்ஸ், சோ நான் இந்த தொழிலுக்கான பெர்ஃபெக்ட்டான பர்சனாக இருக்கனா, அப்ப என்னென்ன விதமான மாற்றங்களை என்னோட தொழில நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள கொண்டு வரும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்கறதுக்கான பழக்க வழக்கத்தை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உண்டு பண்ணிக்கோங்க. சோ இது எல்லாமே உங்க தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்க. ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் யுவர் ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்னங்க? என்கிட்ட என்ன லேக்கிங் இருக்கு, அதை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி சரி செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட், என்கிட்ட ப்ராஸ்பெக்டிங்கே இல்லைங்க, அது வந்து என்னோட ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ப்ராஸ்பெக்ட் நிறைய இருந்ததுன்னா என்னால பிசினஸ் பண்ண முடியும். என்கிட்ட கஸ்டமர் கிட்ட எப்படி பேசுறதுனே தெரியல, ஹெச்என்ஐ கஸ்டமர் கிட்ட நான் எப்படி பேசுறதே தெரியல, ஹெச்என்ஐ கஸ்டமர் கிட்ட நான் எப்படி வந்து ஹெச்என்ஐ கஸ்டமர் எப்படி நான் ப்ராஸ்பெக்ட் பண்றதுன்றது தெரியல, அவங்கள்ட்ட என்ன மாதிரி இன்சூரன்ஸ் சேல் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்க ஈஸியா வாங்கிக்குவாங்க அப்படின்றது தெரியல. இது எல்லாமே என்ன அப்படின்னா so habits of improving yourself, my dear friends. உங்களோட என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு லேக்கிங்கா இருக்கு உங்களோட தொழில்ல, அதை முதல்ல வந்து எழுத ஆரம்பிங்க. இன்னைக்கு நான் என்னோட தொழில நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அதை முதல்ல எழுத ஆரம்பிங்க. ஒரு மிஸ்டேக்ஸை நீங்க எழுதி வைக்கும் போது மட்டும்தான் அந்த மிஸ்டேக்ஸை உங்களால கரெக்ட் பண்ண முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி உங்களால கரெக்ட் பண்ண முடியாது. டெய்லி உட்காந்து உங்களோட டேவை கம்ப்ளீட் பண்ணும் பொழுது இன்னைக்கு என்னோட நாள் எப்படி இருந்தது, இதுல என்ன நல்ல விஷயங்கள் பண்ணேன், என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறுகள் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எழுதும் பொழுது அடுத்த நாள் ஒரு நல்ல விதமான நாளா இருக்கும். அந்த எழுதுற தப்ப நீங்க என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா பண்ண மாட்டீங்க. ஆனா எந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதை நீங்க ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு விஷயத்தை. சோ உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்க ரைட் பண்றதுக்கான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹேபிட்ஸை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஹேபிட் ஆஃப் ரிவ்யூவிங் யுவர் டே. நைட்டு போய் வீட்டுல படுக்கும் பொழுது முக்கியமாக நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் என்னோட தொழிலுக்கு நான் ப்ரொடக்டிவா இருந்தேனா, இன்னைக்கு நான் என்னோட தொழிலுக்கு
நான் கரெக்டா இந்த தொழில நான் வேலை செஞ்சேனா அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க நைட்டு உட்கார்ந்து யோசிச்சு பார்த்துட்டு நீங்க தூங்கும்போது ஒரு டிசிஷனுக்கு வருவீங்க. இல்ல இந்த நாள் நான் வேலை பார்த்தது எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு கொடுக்கும். சோ அந்த சாட்டிஸ்பாக்சன் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த நாள் உங்களுடைய வேலையை பார்க்கறதுக்கான ஒரு எபிலிட்டியே என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹேபிட். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. அந்த எண்ணம் மட்டும் கிடையாது, அந்த எண்ணத்துக்காக நீங்க என்ன விதமான பழக்க வழக்கங்களை நீங்க வந்து பயன்படுத்துறீங்களோ உங்களோட வாழ்க்கையில, அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா அமையும், உங்களோட ஃபியூச்சர் அமையும். your habits will determine your future my dear friends. உங்களுடைய பழக்க வழக்கம், உங்க தொழில் சார்ந்த பழக்க வழக்கம் மட்டும் தான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான ஒரு அட்வைசரா நீங்க வருவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க வந்து உங்களுக்கு சொல்லும். சோ ஹேபிட் அப்படின்றது ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பண்ணிட்டு விடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. 365 நாளும் நீங்க வந்து தொடரக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம். சோ உங்களோட 6வது முக்கியமான கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா 2021ல உங்களோட ஹேபிட்ஸை சரி செய்யுங்க. எதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹேபிட்ஸை நீங்க கரெக்ட் பண்ணுங்க, அதை ரெகுலராகவும் பண்ண ஆரம்பிங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 7th ஐடியா என்ன அப்படின்னா பிகம் அ காம்போசிட் அட்வைசர் மை டியர் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? பிகம் அ காம்போசிட் அட்வைசர். காம்போசிட் அட்வைசராக நீங்க மாறணும். காம்போசிட் அப்படின்னா என்ன? காம்போ, காம்பினேஷன், நிறைய விதமான ஒரு விஷயங்கள். ஸோ நீங்க ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்டா இருக்கீங்க. அப்போ நீங்க ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்டாக இருக்கும் போது உங்க கஸ்டமர்கிட்டே வேற என்ன விதமான ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் வாங்குவாரோ அதையும் விற்பனை பண்ணக்கூடிய ஒரு நபராக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாறணும். மல்டிபிள் பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மல்டிபிள் பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணும் பொழுது என்னோட ரெவென்யூ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவலண்டா ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, லெட் வி சே க்ளோஸ்லி டு இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. என்னென்ன விதமான பிசினஸ் வச்சிருக்காங்க? ரிலையன்ஸ் பெட்ரோலியம் வச்சிருக்காங்க. ரிலையன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு டெலிகாம் பிசினஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய விதமான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா அவருக்கு ரீட்டைல் ஸ்டோர் என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு. இப்ப சுனில் பாரதி மெட்டல் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா 18 வகையான பிசினஸ் என்ன பண்றாரு அப்படின்னா பண்ணிட்டு இருக்காரு. எதனால? இன்னைக்கு ஏர்டெல்ல இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் கிட்ட பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு ஏர்டெல் நெட்வொர்க் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வச்சிருக்கேன். இதுல பாரதி ஆக்ஸால இருந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அப்ப என்ன பண்றாரு அவரு? சுனில் பாரதி மெட்டல் 2 கம்பெனியுமே அவர் தான் ஹோல்ட் பண்றாரு. ஏர்டெல் அப்படின்ற ஒரு கம்பெனியும் அவர் தான் ஹோல்ட் பண்றாரு. அதே மாதிரி பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸும் வந்து அவருடைய கம்பெனி தான், ஒன் ஆஃப் த பார்ட்னர் அவரு. ஸோ அப்போ இதுல இருந்து வரக்கூடிய ஒரு வந்து கான்டாக்ட் டேட்டா பேஸை எடுத்து அவர் இன்னொரு ரெவென்யூ கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன பண்றாரு அப்படின்னா உங்கள்கிட்ட இன்டைரக்டா வந்து செல் பண்றாரு. ஸோ அப்போ ஒரு கஸ்டமர் பேஸை வச்சு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவரால் பண்ண முடியும். ஸோ ஒரு டாப் கம்பெனியே இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்க ஏன் காம்போசிட் அட்வைசராக மாறக்கூடாது? பல்வேறு பினான்சியல் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணக்கூடிய அட்வைசராக ஏன் மாறக்கூடாது? ஸோ நீங்க டைவர்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரியான டைவர்ஷன்னா இன்சூரன்ஸ் உங்களோட மெயின் பிசினஸ். இந்த மெயின் பிசினஸ்க்கு ஒரு சப்ஸ்டிடியூட் பிசினஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் நீங்க சேல் பண்ணலாம், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் சேல் பண்ணலாம். ஆனா நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஸோ எல்ஐசி பிசினஸ் பண்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எடுத்து அடாப்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பினான்சியல் காம்போசிட் பிசினஸ் ஏஜென்ட்டாக நீங்க இருக்கும் பொழுது ஒரே கஸ்டமர் உங்ககிட்டயே எல்லா விதமான ப்ராடக்ட்டும் வாங்குவாரு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஆஃப் சேல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ரெவென்யூ அப்படின்ற ஒரு விஷயமும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸே சுனில் பாரதி மெட்டல், பாரதி என்டர்பிரைஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனியே அவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அப்செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங் என்ன பண்றாங்க அப்படின்னா பண்றாங்க. அப்செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங்னா என்ன? ஓகே, அகைன் நான் ஏர்டெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நெட்வொர்க் வச்சிருக்கேன். இந்த ஏர்டெல்ல போஸ்ட்பெய்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூஸ் பண்றேன். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு இந்த ஏர்டெல்ல இருந்து ஒரு கால் வந்துகிட்டே இருக்கு. சார் நான் இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 499 பிளான்ல நீங்க இருக்கீங்க. ஆனா அதுல என்ன இல்லை அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல. நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ரமோஷன் பண்றாங்க. நான் வந்து அமேசான் பிரைமையோ இல்ல நெட்ஃபிளிக்ஸ்லயோ பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட ரெண்டல் பேக்கை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து என்ன ஆயிடுங்க எக்ஸ்ட்ரா ஆயிடும். சோ அந்த ரெண்டல் பேக் எக்ஸ்ட்ரா ஆகிறதுனால நான் அந்த ஸ்கீம்ஸையும் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். இட் இஸ் நதிங் பட் கிராஸ் செல்லிங்.
என்கிட்டே வந்து என்ன பண்றாங்க, அப்செல்லிங் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட 499 ரூபாய் டாரிஃப்ல இருந்து அவர் இன்னும் 799 ரூபாய் ஒரு பிளான் என்ன பண்றாரு அப்படின்னா சஜஸ்ட் பண்றாரு. சோ நான் இப்ப அது வேணும்ன்றதை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவருக்கு மாதம் 300 ரூபாய் பிசினஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இட் இஸ் நத்திங் பட் அப்செல்லிங். கிராஸ் செல்லிங் அப்படின்றதையும் பண்றாங்க. அவங்க கிட்ட என்ன எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு ப்ராடக்ட் இருக்கோ, வேற ஏதாச்சும் ஒரு அலைன்மெண்ட் ப்ராடக்ட் இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட்டையும் நீங்க சேல் பண்ணலாம். அப்போ 2021ல நீங்க மேஜர் இன்சூரன்ஸ் பிசினஸ் ஆகவும் ஒரு சப்சிடரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதர் பினான்சியல் ப்ராடக்ட்ஸை நீங்க செல் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக இருக்கும் போது மட்டுமே தான் உங்களோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எந்த ஒரு பாயிண்ட்லயுமே ஒரு கஸ்டமர் நம்மளுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வீசஸ்ல இருந்து வெளியே போயிடக்கூடாது. பினான்சியல் ப்ராடக்ட் அப்படின்னாலே நீங்க அந்த கன்சல்டன்சியை நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். ஸோ அப்ப எப்படி எப்போ உங்களால கொடுக்க முடியும்? நீங்க உங்களோட பிசினஸ்ல நீங்க காம்போசிட் அட்வைசராக இருக்கும் போது மட்டுமே தான் உங்களுக்கு இதை பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் பினான்சியல் ப்ராடக்டை செல் பண்றதுக்கான ஒரு விஷயங்களை கிரியேட் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் ப்ராடக்டை சேல் பண்றதுக்கான ஒரு வந்து ஐடியாவை என்ன பண்ணுங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ 2021ல நம்மளோட இன்கம் ரெவென்யூ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். Let me understand my difference closely to practice like a professional. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். practice like a professional. ப்ரொஃபஷனலாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணணும். my difference உங்களோடதும் என்ன அப்படின்னா ஒரு ஒயிட் காலர் ஜாப் தான். நீங்களும் ஒரு கிளைண்ட்டை போய் அப்ரோச் பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்ட். அப்போ நீங்க ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்டாக நீங்க பிஹேவ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் போதாது, பிராக்டிஸ் பண்ணணும் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பர்சன் மாதிரி. இன்னைக்கு ஒரு டாக்டர் என்ன பண்றாரு, அவரோட தொழில் சார்ந்த விஷயங்களை என்ன பண்றாரு அப்படின்னா பிராக்டிஸ் பண்றாரு. அதே மாதிரி ஒரு அட்வொகேட் அவர் வந்து பிராக்டிஸ் பண்றாரு. ஆனா இன்னைக்கு எல்ஐசி ஏஜென்ட் பிராக்டிஸ் பண்றாரான்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். மை டிஃபரன்ஸ் பிராக்டிஸ் 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 அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே தான் உங்களை வந்து பெருசாக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பெரிய இம்பாக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணும். ஸோ இந்த பிராக்டிஸை மட்டும் நம்ம எப்பயுமே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா விட்டுறக்கூடாது. ஸோ பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன விதமான பிராக்டிஸ் நான் பண்ணணும், எதற்காக நான் பிராக்டிஸ் பண்ணணும்? இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஸ்கில் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நாலேஜ் அப்படின்றது என்னங்க, அறிவு, நம்ம தொழில் பண்றதுக்கான ஒரு அறிவு. ஆனா வந்து நம்மளுக்கு அதிகமாக என்ன தேவைப்படுது அப்படின்னா நாலேஜோட திறமைகள் தான் தேவைப்படுது. என்ன விதமான திறமைகள் தேவைப்படுது? கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை தேவைப்படுது. ஓகேங்களா? கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை தேவைப்படுது. கஸ்டமரோட கேள்விகளை மேனேஜ் பண்றதுக்கான திறமைகள் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கணும். கஸ்டமர் கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை பிரசன்ட் பண்றதுக்கான ஒரு திறமை என்ன பண்ணும் அப்படின்னா வேணும். ஸ்கில்ஸ் தான் சொல்றாங்க. ப்ராடக்ட் பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ், அப்ஜெக்ஷன் ஹேண்டலிங் ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுதே உங்களோட திறமைகள் வந்து இன்னைக்கு மேம்படணும் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு பயிற்சியை நம்ம இன்னைக்கு எடுக்கணும். சோ அந்த பயிற்சியை நம்ம கரெக்டா எடுக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இன்னைக்கு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் மை டிஃபரன்ஸ். எந்த தொழிலில் நீங்க நல்ல கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக இருக்கணுமோ அந்த தொழிலை நீங்க கண்டினியூஸாக நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ரெகுலராக அதே இதுல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்க அதுல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மாறுவீங்க. ஸோ அப்போ ட்ரைனிங் அட்டென்ட் பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த ட்ரைனிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மார்க்கெட்ல போய் என்ன பண்ணணும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு HNI சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் இன்னைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த HNI சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மார்க்கெட்ல போய் நான் உபயோகப்படுத்தும் பொழுது டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு அது சக்சஸ்ஃபுல்லான ஐடியாவா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஆனா நிறைய ஏஜென்ட் கிட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய லேக் என்ன அப்படின்னா ட்ரைனிங் அட்டென்ட் பண்றாங்க, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு மேல அதை பத்தின ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது இல்ல. இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் a key to success my dear friends. பிராக்டிஸ் கரெக்டா பண்ண ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இன்சூரன்ஸ் பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஈஸியாக நீங்க உங்களால சேல் பண்ண முடியும். ஸோ லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு 9th உங்களோட கமெண்ட்மெண்ட் நான் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா திங்க், ஒர்க் அண்ட் யூஸ் a different technique. Think, work and use a different technique. இந்த போட்டோவே உங்களால பார்க்க முடியும்.
ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸையோ ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து மைண்டுக்குள்ள போட்டு அதை நம்ம வந்து பண்ணும் போதுதான் அதை வந்து உபயோகப்படுத்தும் போதுதான் சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும் மை டிஃப்ரெண்ட். இந்த பிக்சர்ல பாருங்க, ஒரு கியூபிக்கல் ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸை ஒரு 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தள்ளிட்டு போறாங்க. இன்ஃபேக்ட் 4 பேர் தள்ளிட்டு போறாங்க. ஆனா ஒரு சில சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அதை தள்ள முடியல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு, அதை தள்ளுறதுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அதை வந்து ஒரு உருண்டையாக மாத்தி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு உருட்டிட்டு போறாரு. சோ அப்போ வித்தியாசமான ஒரு விஷயங்களை நம்ம தொழில நம்ம பண்ணும் பொழுது நம்ம தொழில சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஏஜென்ட்டாக மாற முடியும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நான் ஸ்டார்ட் பண்றேன் மை ஃப்ரெண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எப்பயுமே வந்து தெரியும் உங்களுக்கு, ஸோ கிரிக்கெட்டோடைய எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நியூசிலாந்துல போய் ஒரு கிரிக்கெட் ஆடுறதுக்காக மேட்ச் ஆடுறதுக்காக டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்காக இருந்தாங்க. அப்ப கிறிஸ் கெய்ன்ஸ் அப்படின்ற ஒரு பவுலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதிகபட்சமான ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பவுலராக இருந்தாரு. பயங்கரமா பவுலிங் போடக்கூடிய ஒரு பவுலராக இருந்தாரு. நல்ல இன்ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் என்ன பண்ணாரு அப்படின்னா போட்டுட்டு இருந்தாரு. நம்ம இந்தியால இருக்கக்கூடிய டாப் 2 பேட்ஸ்மேன் சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ராகுல் டிராவிடாட விளையாடவே முடியாத அளவுக்கு ஒரு பவுலிங்கை வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா போட்டுட்டு இருந்தாரு. அந்த எண்ட்ல இன்னொரு எண்ட்ல போட்டு இருக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸை ஈஸியா ஆட முடியுது. ஆனா இவரை வந்து கிறிஸ் கெய்ன்ஸ் வந்து அவங்களால ஈஸியா ஆட முடியல. சோ சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரில்லியண்டான ஒரு கிரிக்கெட் பிரெயின் அவருக்கு இருக்கு. அவர் வந்து ராகுல் டிராவிட் கிட்ட போய் அந்த ஓவருக்கு நடுவுல வந்து பேசியிருக்காரு. அவர் பேசும்போது என்கிட்ட ஒரு பிரில்லியண்டான ஒரு ஐடியா இருக்கு, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2 பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு பவுலர் வந்து பவுல் பண்ணும் பொழுது ஒரு வந்து பால்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஷைன் பண்ணியிருப்பாங்க ஒரு சைடை, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஃப் சைடா இருக்கும். சோ எந்த இடத்துல எப்படி வந்து ஷைன் சைடை வந்து ரைட் சைட்ல புடிச்சு போட்டாருன்னா பந்து ஒரு சைட்ல திரும்பி போகும், அதை லெஃப்ட்ல போட்டாரு அப்படின்னா பந்து இன்னொரு சைட்ல திரும்பி போகும். ஆனா ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து ஓடி வரக்கூடிய ஒரு பவுலரோட கையில இருக்கக்கூடிய ஷைன் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்களுக்கு. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர், சோ ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து பவுலருக்கு பக்கத்துல இருக்கேன், நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உனக்கு வந்து எந்த இடத்துல ஷைனி ஷைட் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்னன்னா ரைட் சைட்ல ஷைன் இருந்தது அப்படின்னா என் பேட்டை நான் ரைட் சைட்ல பிடிச்சிருப்பேன், லெஃப்ட்ல ஷைன் இருந்தது அப்படின்னா என் பேட்டை நான் லெஃப்ட்ல பிடிச்சிருப்பேன். அப்ப அதற்கு தகுந்த மாதிரி நீ ஈஸியா ஆடிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ இமீடியட்டா அந்த ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த கிறிஸ் கெய்ன்ஸை நிறைய 4 அடிக்க ஆரம்பிச்சாங்க, கான்பிடென்ட்டா விளையாட ஆரம்பிச்சாங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 ஸ்கோர் பண்ணாங்க. சோ நியூசிலாந்து அவங்க கையில இருந்து என்ன ஆயிட்டு இருந்தது அப்படின்னா மேட்ச் போக ஆரம்பிச்சிச்சு. யோசிச்சு பாருங்க மை டிஃபரன்ஸ், வித்தியாசமான ஒரு விஷயத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா யோசிக்கும் பொழுது அந்த மேட்ச்ல ஒரு சக்சஸ் கிரியேட் ஆச்சு. ஓகே, அதே மாதிரிதான் நம்ம தொழிலையும் வித்தியாசமான ஒரு விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உபயோகப்படுத்தணும். சோ நிறைய காமன் அட்வைசர் மாதிரி நீங்களும் அதே சிங்கிள் இண்டிவிஜுவல் ஜீவன் லாபம் மட்டுமே வித்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களால விற்பனை பண்ண முடியாது. கான்செப்சுவல் இன்சூரன்ஸ் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும், கான்செப்சுவல் இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சைல்ட் செக்மெண்டே என்ன மாதிரியான வித்தியாசமான கதைகளை நம்ம சொல்லும் போது ஈஸியா உங்ககிட்ட வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட போய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அப்ப கான்செப்ட் ஓரியன்டான பிசினஸையோ இல்லாட்டி வந்து வித்தியாசமான ஒரு டெக்னிக் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனையோ நீங்க வந்து உங்க தொழில உபயோகப்படுத்தும் போது சுலபமாக ஒரு கஸ்டமர் கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்ண முடியும். சோ அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குங்க, நம்ம தொழில 2021 நார்மலா எல்லா ஏஜென்ட் மாதிரியும் பண்ணாம வித்தியாசமான ஒரு டெக்னிக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கணும், வித்தியாசமான ஒரு டெக்னிக்கை என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை செய்யணும், வித்தியாசமான டெக்னிக்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உபயோகப்படுத்தணும். சோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு டாப் கிளாஸ் அட்வைசராக என்ன பண்ணுறது அப்படின்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி நாங்க ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்கணும் அப்படின்னா there is no motivational training my dear friends. motivational training அப்படின்ற ஒரு விஷயமே நாங்க கொடுக்கறது கிடையாது. நாங்க கொடுக்கறது எல்லாமே அப்படின்னா டெக்னிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான். இன்சூரன்ஸ் பாலிசியை எப்படி நீங்க வித்தியாசமாக விற்பனை பண்றது, ஒரு இண்டிவிஜுவல் பிளானை நீங்க எப்படி வித்தியாசமாக விற்பனை பண்றது, ஜீவன் உமங்க என்னென்ன விதமான கான்செப்ட்ல நீங்க விற்பனை பண்றது, இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் டேட்டாகாம்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். such a professional training நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். சோ அதுல இன்னைக்கு டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி 2021ல இன்னைக்கு தேதியில நான் உங்களுக்காக நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஒரு 1 இயருக்கான கம்ப்ளீட் MDRT ட்ரைனிங் ப்ரோக்ராம்.
ஸோ யார் யாருக்கெல்லாம் பேஷன் இருக்கு, எம்டிஆர்டி பண்ணணும், சிஓடி பண்ணணும், டிஓடி பண்ணணும் அப்படின்ற ஒரு பேஷன் இருக்கு, இது வரைக்கும் என்னோட லைஃப்லயே நான் வந்து எம்டிஆர்டி பண்ணல அப்படின்ற ஒரு ஆஸ்பிரேஷன் உங்கள்ட்ட அந்த விஷயங்கள் இருந்தது அப்படின்னா மைண்ட்ல, ஸோ நீங்க இந்த வருஷம் எம்டிஆர்டி குவாலிஃபை பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஸோ ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமாகவும் இருக்க போது, இது நீங்க ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாகவும் இருக்க போகுது. ஸோ ட்ராக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன, நீங்க எந்த மாதிரி பிசினஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்களும் எங்களோட டீலரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ராக் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த ட்ராக்கிங் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. நான் உங்ககிட்ட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு ட்ரெயினருக்கும் ஒரு பார்ட்டிசிபென்ட்டுக்கும் எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடும் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்துட்டு இன்னைக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் வந்து டாடா பாய் பாய்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்ன ஆயிடுங்க, உங்களுக்கும் எனக்கும் டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஆனா நம்மளுடைய இந்த எம்டிஆர்டி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இந்த டிஸ்கனெக்ஷன் இருக்காது. நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள்ல என்ன இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க நடைமுறைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் அ ட்ரெயினர் நானும் இண்டிவிஜுவலா உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிவ்யூ பண்ணுவேன். உங்களுக்கு என்ன டவுட் கிளாரிபிகேஷனாக இருந்தாலும் என்னோட பர்சனல் மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசலாம். நானும் நீங்களும் ஒரு இண்டிவிஜுவல் டிஸ்கஷன்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்துக்குவோம். இந்த இண்டிவிஜுவல் டிஸ்கஷன்ஸ்னால உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ஐடியாஸ், டெக்னிக்ஸ், டெக்னாலஜி எல்லாமே ஈஸியா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு மாசத்துக்கு 2 கிளாஸ், 2 விதமான டாபிக் எடுக்க போறோம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஒரு மாசத்துல பிசினஸ் ஐடியாஸ், இன்சூரன்ஸ் பிசினஸ் செல்லிங் ஐடியாஸ். ஒரு இன்சூரன்ஸ் பிசினஸ் எப்படி வித்தியாசமான செல் பண்ணலாம், அது ஒரு மாடியூல், ஒரு மாசத்துல 2 மணி நேரம். அதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா அடுத்த ஒரு 15 நாள் கழிச்சு இன்னொரு 2 மணி நேரம் ஒரு ப்ராடக்ட்டை எப்படி நீங்க வித்தியாசமாக நீங்க சேல் பண்றது. ஸோ 100% பிசினஸ் ஓரியன்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கத்துக்க போறோம். தேர் இஸ் நோ மோட்டிவேஷன் அட் ஆல். மோட்டிவேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கொண்டு வர போறது கிடையாது. ஸோ எல்லாமே நியூ டெக்னிக். 2021ல கஸ்டமருடைய மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன கதை சொன்னீங்க அப்படின்னா அவர் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருப்பார். எந்த விதமான ஒரு வீடியோ காமிச்சிங்க அப்படின்னா அவர் இன்சூரன்ஸ்க்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு விருப்பம் ஒன்று வரும். ஸோ என்னென்ன விதமான ஐடியாஸை நம்ம நடைமுறைப்படுத்தும் பொழுது ஈஸியாக நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சக்சஸ் நம்மளால இந்த பிசினஸ்ல கிரியேட் பண்ண முடியும். இந்த விஷயங்களை மட்டுமே தான் ஒரு 12 மாசம் 24 கிளாஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எடுக்க போறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 24 கிளாஸ்லயும் சோசியல் மீடியால நீங்க எப்படி உங்களை ப்ரமோட் பண்றது அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு வந்து காம்போசிட் அட்வைசராக எப்படி மல்டிபிள் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் அட்வைசரா இருக்க போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு டாபிக்கையும் ஒரே ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒரே வருஷத்துல நீங்க கத்துக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஈஸியா இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் my friends. The training course is nothing but almost 11,999 rupees இதோட கோர்ஸோட ஃபீஸ். பட் இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12,000 rupees. ஆனா இதோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேம் அமௌண்ட் உள்ள ஒரு டேட்டாகாம் சாஃப்ட்வேரையும் உங்களுக்கு டோட்டலா நான் கையில் கொடுத்துறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5 அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன் பிளஸ் டேட்டாகாம் நீங்க டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 12,000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கையில கிடைச்சிடும். எனிவே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெக்னாலஜில நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஒரு டேட்டாகாம் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க உபயோகப்படுத்தி ஆகணும். வருஷம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பே பண்றீங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றதோடய சேர்த்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமும் என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்துடும் my friends. ஸோ நாலேஜையும் நான் உங்களுக்கு இந்த காம்போ ஆஃபர்ல நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். எம்டிஆர்டி அப்படின்றதுக்கான நாலேஜும் கொடுக்க போறேன். அதற்கான பிராக்டிஸை பத்தியும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கில் ஓரியன்டட் டிஸ்கஷனும் நம்ம நடத்த போறோம். அது மட்டும் இல்லாம உங்களோட டேட்டாகாம் சாஃப்ட்வேரும் என்ன வந்துரும் அப்படின்னா இந்த ட்ரைனிங் பேக்கேஜோட வந்துரும். இட் இஸ் என்டையர் டேட்டாகாம் சாஃப்ட்வேர்ல இருந்து டேட்டாகாம் ட்ரைனிங்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க 12,000 ரூபாய்க்கு 2021ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 10,000 to 12,000 rupees உங்க டேட்டாகாம் சாஃப்ட்வேர்ல நீங்க யூஸ் பண்றீங்க my dear friends. மேபி ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க 3,000, 4,000, 5,000. ஸோ எல்லா விதமான இம்பார்ட்டன்டான 4 மொபைல் அப்ளிகேஷன் பிளஸ் ஒரு சாஃப்ட்வேரோட சேர்த்து உங்களுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமையும் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி கொடுக்குறோம். இட் இஸ் a bright brilliant offer my dear friends. இந்த ஆஃபரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. எம்டிஆர்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை 2021ல நம்ம பேஷனேட்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முடிச்சே காட்டுறோம்.
ஸோ 9th இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா கமெண்ட்மெண்ட். இன்னைக்கு திங்க், ஒர்க் அண்ட் யூஸ் டிஃப்ரெண்ட் டெக்னிக். ஸோ டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி நடத்தக்கூடிய அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வித்தியாசமான ஒரு டெக்னாலஜியை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களை திங்க் பண்ண வைப்போம். நாங்க திங்க் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்தை உங்களை வேலை செய்ய வைப்போம். அதே ஒரு விஷயத்தை நீங்க உபயோகப்படுத்தும் போது உங்க பிசினஸ்ல இன்கம் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு 10th கமெண்ட்மெண்ட் இந்த 2021 நீங்க முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அடாப்ட் நியூ டெக்னாலஜி. உங்க தொழிலுக்கான ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜியை நீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 30 வருஷமாக ஓகே இன்னைக்கு ஒரு அட்வைசர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா MDRT கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பண்ணக்கூடிய முக்கியமான ஐடியா என்ன அப்படின்னா வருஷம் அவங்களுடைய கஸ்டமருக்கு காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் சார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருவாரு. இதை கொடுக்கறதுனால மட்டுமே 40% எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பிசினஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதனால அவரால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா டபுள் டைம் MDRT அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈஸியா பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி அட்வைசஸும் இங்க இருக்காங்க. ஏன் இந்த காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் சார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி கொடுக்குறாரு? ஒரு டெக்னாலஜி, ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி, ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணி. நல்ல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 2021 நீங்க அப்ரோச் பண்ணக்கூடிய கஸ்டமர் எல்லாமே டெக்னாலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர். அவரோட தொழிலுக்கு லேப்டாப் யூஸ் பண்றாரு, அவருடைய தொழிலுக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றாரு, அவர் கத்துக்கிறத வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆன்லைன்ல இன்னைக்கு கத்துக்கிறாரு. உங்களுக்கு ஈக்குவலண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலேயே இன்னைக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. அவருக்கு முன்னாடி போய் நான் ஒரு பேப்பர்லயோ ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ, ஒரு புக் வச்சு இன்சூரன்ஸ் பாலிசி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ, ஒரு சின்னதாக ஒரு கொட்டேஷன் வச்சு இன்சூரன்ஸ் பாலிசி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ அவருக்கு ஒரு கன்விக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டேட்டாகாம் வெப் டெக்னாலஜி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கஸ்டமர் கிட்ட நீங்க கொட்டேஷனை பிரிண்ட் எடுத்து நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கஸ்டமர்கிட்ட கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை கேன்வாஸ் பண்ணக்கூடாது. ஸோ சாஃப்ட்வேர் மூலியமாகவே லேப்டாப்லயே நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கணும். உங்களோட டேப்லெட்லயே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரசன்டேஷன் கொடுக்கணும். அப்பதான் கஸ்டமர் கிட்ட ஒரு பெரிய இம்ப்ரெஷன் ஒன்று கிரியேட் ஆகும், நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைசர்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டாகாம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அழகான ஒரு கொட்டேஷன் நீங்க எடுத்து பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் எடுத்துடலாம். ஆனா பேப்பர்ல கொண்டு போனீங்க அப்படின்னாலே உங்களோட வேல்யூ கம்மியாயிடும். ஆனா உங்க தொழிலுக்காக நீங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உங்க கஸ்டமருக்கு நீங்க தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா அதுலயே அவருக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு வேலிடான ஒரு அப்டேஷனாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவரு நீங்க ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு LIC அட்வைசராக இருக்கீங்க அப்படின்ற ஒரு பத்தி யோசிப்பாரு. சக்சஸ்ஃபுல்லான LIC அட்வைசராக நீங்க இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி யோசிப்பாரு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் வி சே எத்தனை பேர் இன்னைக்கு வந்து உங்களோட டெக்னாலஜில நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கீங்க? டெக்னாலஜில எத்தனை பேர் நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு டெக்னாலஜியை உங்க தொழில நீங்க அடாப்ட் பண்ணல அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா க்ளோஸ்லி டு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் 2021 பண்ண முடியாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த வந்து 10 கமெண்ட்மெண்ட்ஸும் வந்து நான் எதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த 2021 சூப்பர் டூப்பராக பிசினஸ் பண்றதுக்கு. பட் அதை விட அட்வான்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் MDRT 2021 நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ 12 கிளாஸ் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 மாதம் 24 கிளாஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ யாரெல்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஓகே, யாரெல்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? யாரெல்லாம் அட்டென்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? உங்க சாட் பாக்ஸ்ல நீங்க சாட் பண்ணலாம். ஓகே, மிஸ்டர் மஞ்சுநாத் ரெடி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா ரெடியா இருக்கீங்க. ஸோ நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களோட டீலர் கிட்ட நீங்க கூப்பிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ சென்னை டீலராக இருந்தீங்க அப்படின்னா மிஸ்டர் தாமோதரன், அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் பரத்குமார் கிட்ட நீங்க இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று எடுத்துக்கணும். நீங்க கோயம்புத்தூர் அண்ட் வெள்ளூர் டிவிஷன்ல இருந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா மிஸ்டர் ஜெய்சங்கர் கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்லி டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ someone, ஸோ சூப்பர், மெசேஜ்ல எல்லாமே சொல்றாங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட், ஆல்ரெடி பெய்டு. வெரி நைஸ், வெரி நைஸ். உங்களோட பிசினஸ்க்காக ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நீங்க இது வரைக்கும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா இமீடியட்டா டேட்டாகாம் எக்ஸிக்யூட்டிவ்ஸை நீங்க டீலர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடி. ஸோ 100% மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுல எப்படி இருக்க போகுது அப்படின்னா பேசிக் ஐடியா நாங்க கொடுக்க போறது கிடையாது.
2021ல மாடர்ன் கஸ்டமர்ஸை நீங்க அப்ரோச் பண்ணக்கூடிய மாடர்ன் அட்வைசர்ஸாக நீங்க இருக்க போறீங்க. ஸோ அதற்கு இமீடியட்டாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அண்ட் ஆல்சோ உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட கான்டாக்ட் நம்பர், உங்களோட நேம், உங்களோட லொகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களோட டீலர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் டீலர்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஆண்ட்ரூ அவருடைய மொபைல் போனை வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கொடுத்திருக்காரு. ஸோ அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ்லி உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட லொகேஷன், உங்களோட நேம் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களோட டீலர்ஸும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட், வெரி நைஸ். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலையோ உங்களோட தொழிலுக்கான ஒரு நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னைக்கு எடுத்து வைங்க. ஸோ ப்ரொஃபஷனலான ட்ரைனிங் ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேர்ந்து வந்து ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுல இருந்து ஒரு ரிசல்ட்டை நம்ம சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ஜாய் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட முக்கியமான இன்டென்ஷனே இந்த 2021ல நிறைய பேரை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்டிஆர்டியாக கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட முக்கியமான ஒரு இன்டென்ஷனே. லாஸ்ட் டிசம்பர் மந்த் நான் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு 6 C's ட்ரைனிங் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகும் போதே நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா எம்டிஆர்டி கம்ப்ளீட் பண்ணாங்க. பட் இந்த டைம் நம்மளுக்கு 12 மாதம் டைம் இருக்கு. ஸோ அதிகபட்சமான ஒரு பிசினஸ் பண்றதுக்கான ஒரு ஐடியாவை நீங்க என்கிட்ட இருந்து நீங்க ப்ரொஃபஷனலா நீங்க வாங்கிக்க முடியும். ஃபார் தட் யூ ஹேவ் டு அட்டெண்ட் த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு 10 கமிட்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்கக்கூடாது. இது என்ன அப்படின்னா உங்க தொழிலுக்கான ஒரு வேத வாக்கு மாதிரி. இந்த தொழிலுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணி ஆகணும். உங்க தொழிலுக்காக நீங்க ஒரு டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி ஆகணும். உங்க தொழிலுக்காக ஒரு ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்த, ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை அட்டெண்ட் பண்ணி ஆகணும். உங்க தொழிலுக்காக நீங்க சோசியல் மீடியால உங்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரமோட் பண்ணணும். உங்க தொழிலை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா கன்சிக்யூட்டிவான ஒரு பழக்க வழக்கத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேபிட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். உங்க தொழிலுக்காக ஒரு பேஷனான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். உங்க தொழிலுக்கான டைவர்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க தொழில ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது இருக்கக்கூடாது. சோ கன்விக்ஷனாக ஒரு நம்பிக்கையோட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம அட்டெண்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே 2021ஓட எம்டிஆர்டியாக கிரியேட் பண்ணுவோம் மை டியர் ஃப்ரெண்ட். ஸோ இந்த 2020ல ஆல்மோஸ்ட் 15,000க்கும் மேற்பட்ட எம்டிஆர்டிஸ் கிரியேட் ஆயிருக்காங்க. என்னுடைய முக்கியமான எய்ம் 2021ல என்ன அப்படின்னா மோர் தென் 20,000 எம்டிஆர்டிஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட். அதுல நான் வந்து எடுக்கக்கூடிய ஆல் ஓவர் த பேன் இந்தியால எடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்டிஆர்டிஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய பேஷனாக இருக்கு. அந்த பேஷனுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ ஜாயின் வித் மீ, ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணுவோம். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரம் சேலம்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தியை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணணும். ஸோ நீங்க கிருஷ்ணமூர்த்தியை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட கிருஷ்ணமூர்த்தி நம்பர் வேணும் அப்படின்னா என்கிட்ட இருந்து நான் உங்களோட நம்பர் ஒன்று டைப் பண்ணி அனுப்புறேன். அந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்பர் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் நானு. ஸோ அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கிருஷ்ணமூர்த்தியோட கான்டாக்ட் நம்பரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வாங்கிடுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க திருச்சி தஞ்சாவூர் டிவிஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து மிஸ்டர் முத்துராமன் வளர்த்தி சாஃப்ட்வேர் நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஸோ இவங்க எல்லாமே உங்களோட ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ல வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க எந்த டீலர் அப்ரோச் பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். ஓகே, ஸோ மீன்வைல் என்னோட டீலர்ஸையும் உங்களோட டோட்டல் கான்டாக்ட் நம்பரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்க டைப் பண்ணுங்க அப்படின்றத நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளோட ஏஜென்ட்ஸ் உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ என்னோட மொபைல் நம்பரையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த லொகேஷன்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க எனக்கும் கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ ஜெய்சங்கர் அவருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காரு. ஸோ தாமோதரன் நீங்களும் உங்களோட கான்டாக்ட் நம்பரை நீங்க டைப் பண்ணுங்க. ஸோ திருச்சி டீலர் சுதர்சன் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டைப் பண்ணுங்க. ஸோ ஏஜென்ட்ஸ் உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட் வி அண்டர்ஸ்டாண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், this is the completion of this today training program my dear friends. இன்னைக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? ஒரு 10 கமிட்மெண்ட்ஸ், ஒரு 10 கமிட்மெண்ட் உங்க தொழிலுக்கான 2021ல இருக்கக்கூடிய ஒரு 10 கமிட்மெண்ட்ஸ். ஓகே, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாமே ஜூம்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு சாட் பாக்ஸ்ல நீங்க வந்து சாட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ட்ரைனிங் எப்படி இருந்தது, எந்த மாதிரியான ட்ரைனிங் இருந்தது, உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க போஸ்ட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ சாட் பாக்ஸ் இஸ் ஓப்பன். ஸோ நீங்க தாராளமாக நீங்க சாட் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தேங்க்யூ, வெரி குட், எக்ஸலண்ட் அண்ட் நியூ ஐடியாஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய விதமான ஒரு புது ஐடியாஸையும் ஒரு எக்ஸலண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமையும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்.
ஸோ சக்சஸ்ஃபுல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க. லெட்ஸ் பிகம் அ சக்சஸ்ஃபுல் LIC ஏஜென்ட் ஃபார் 2021. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2021ல. ஸோ நம்ம எல்லாருமே MDRTI, COTI, TOTI நோக்கி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பயணப்பட போறோம். ஸோ அதற்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்னா கை கோர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலை செய்வோம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ வில் மீட் யூ இன் another training program. இன்னும் ஒரு 5 to 10 minutes இந்த மீட்டிங் ஹால் என்ன இருக்கும் அப்படின்னா ஓப்பனா இருக்கும். ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பரை நீங்க போடணும் அப்படின்னாலும் நீங்க கான்டாக்ட் நம்பர் போடுங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட டீலர்ஸோட கான்டாக்ட் நம்பரை நீங்க சாட் பாக்ஸ்ல நீங்க தேடியும் நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, thank you and wish you all the best.